श्रीशैलेशदियावात्रं तीभक्त्यादिगुणार्णवम् इतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तदीयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयगास्तनजाय भूतिः सर्वं यतेव नियमेन मधन्मयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदग्धयुगलं प्रणमायुमूर्धना भूतं चरस्य मखताप्रिय भट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकाले यतीन्द्रनिष्ठान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् गुरुमुखानदीत्य प्रागवेदान्नशेषान् नरपति परिक्लप्तं शुल्कमातातु कामका श्वसन अमरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् ऋजुकुलतलकं विष्णुचित्तं नमामि मिन्नार् तडमदिल शो विल्लुपुत्तूरன்று ஒரு கால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னால் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கிழ்மையில் சேரும் வலியுறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பற்றபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கமெடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 அண்டக்குலத்து கதிபதியாகி அசுரர் ஆக்கதரை இண்டக்குலத்தை எடுத்து கலைந்த இளீகேசந்தனக்கு தொண்டக்குலத்துருள்ளீர் வந்தடி தொழுது 1000 நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்மினே. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மங்களாசாசனம் என்பது மிகவும் முக்கியமாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏனென்றால் பகவானை நாங்கள் சேவிக்கிறோம், ஆராதனம் பண்றோம், அவனிடத்துல என்னென்னோ கோரிக்கைகள்லாம் வைக்கிறோம். இதெல்லாமே மங்களாசாசனத்தின் ஒரு பகுதி என்று நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். அவன் நன்னா இருக்கணும், அவன் வாழி வாழி வாழின்னு சொல்லணும். அந்த வாழி என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மைதான் பிரதானமான கைங்கரியம், முக்கியமான கைங்கரியம். ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கைங்கரியமே பகவானை வாழி வாழி என்று சொல்லணும். அதுதான் மங்களாசாசனம். அந்த மங்களாசாசனத்துக்குன்னு ஒரு பிரபந்தம் திருப்பல்லாண்டு சுவாமி பெரியாழ்வார் அனுகிரகித்தது. கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி தான் அவருடைய ஆச்சரியமான அவதார தினம் நடந்தேறியது. உண்டோ திருப்பல்லாண்டு கொப்பது ஒரு கலைதான், உண்டோ பெரியாழ்வார் கொப்பொருவர் தந்தமிழோ செய்தருளும் ஆழ்வார்கள் தம்மிரவர் செய்கலையில் பைதன் நெஞ்சே உணர்ந்து பாருன்னு தெரிவித்தார் விஷதவாட்சிகாமணியான மணவாள மாமணிகள். திருப்பல்லாண்டுக்கு சமமான கிரந்தம் உண்டோ என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான கிரந்தம் திருப்பல்லாண்டு. ஏனென்றால் ஒரு ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய பகவானுக்கு தாசபூதன் என்று சொல்கிறோம் அல்லவா? அந்த தாசபூதன்னா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். ஒண்ணும் அதுக்கு என்ன அடையாளம்? பகவானை மங்களாசாசனம் பண்ணுவதுதான் அடையாளம். அந்த அடையாளத்தை தான் சுவாமி பெரியாழ்வார் நமக்கு அனுகிரகித்தார் திருப்பல்லாண்டு என்கிற கிரந்தத்தால். அதிலே நாம் 5வது பாசனத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அண்டக்குலத்து கதிபதியாகி என்கிற ஆச்சரியமான பாசனம். ஆனால் தான் மங்களாசாசனம் பண்ணினார் பெரியாழ்வார். முதல் 2 பாசனங்களாலே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்ற முதல் பாசனமும், அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு என்று சொல்கிற 2ஆம் பாசனத்தாலையும் தான் மங்களாசாசனம் பண்ணினார். ஆனா அது அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை. மங்களாசாசனம் பண்ணினோம், திருப்தியா இருக்கு, நல்லா இருக்கு, போருமே என்கிற எண்ணம் அவருக்கு ஏற்படவில்லை. பகவானுக்கு கோட்டானு கோடி ஜனங்கள் சேர்ந்து பல்லாண்டு பாடினாலும் அவனுடைய வைபவத்துக்கு அந்த மங்களாசாசனம் போதுமானா போதாது. அப்ப என்ன சுவாமி பண்ணலாம்? அப்ப எல்லாரும் சேர்க்கணும். சேர்க்கக்கூடிய தன்மையிலேயே 3 பிரிவா பிரித்து கொண்டார் பெரியாழ்வார். பிரித்தார்னா அவர் பிரிக்கல, லோகத்துல அப்படி பிரிவு இருக்கு. ஐஸ்வர்யார்த்தி, கைவல்யார்த்தி, பகவல்லாபார்த்தி 3 பேர். ஐஸ்வர்யார்த்தியம்
சரீரத்தை பார்த்து சரீர அனுபவமே பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில இருப்பவன் ஐஸ்வர்யார்த்தி. கைவல்யார்த்தி கொஞ்சம் மேம்பட்டவன். சம்சாரம் வேண்டாம், சரீரம் வேண்டாம், பிறப்பு வேண்டாம், மூப்பு எதுவுமே வேண்டாம். அப்ப என்ன வேணும்? ஆத்மாவை தானே அனுபவித்துக் கொள்ள வேண்டும். ஆத்மா ஆனந்தமயன் ஞானமயன் சொல்லியிருக்கு சாஸ்திரம். அப்படிப்பட்ட ஆனந்தமயமான அந்த சாஸ்திரம், அந்த ஆத்மாவை என்னை நானே அனுபவித்துக் கொள்கிறேங்கிற தன்மை இருக்கணும். அந்த நிலையில் இருப்பவன் ஆத்மானுபவ காமன்னு பேரு. அவன் தான் கைவல்யார்த்தி. அது ஒரு கோஷ்டி. இருக்கவே இருக்கார் பகவல்லாபார்த்தி, பகவானுக்கு அருகிலே இருக்கிறார். இந்த 3 கோட்டியாரையும் கூப்பிடுறார் ஆழ்வார். அந்த கூப்பிட்டு அவர்கள் சேர்ந்தார் சொல்லி அவர்களோடு சேர்ந்து பல்லாண்டு பாடக்கூடிய ஒரு பிரபந்தத்தை தான் திருப்பல்லாண்டு என்கிற நிலையிலே அமைத்து கொடுத்தார். அதிலே 3வது பாசுரத்தாலே பகவல்லாபார்த்தி அழைத்தார். 4வது பாசுரத்தாலே கைவல்யார்த்தி அழைத்தார். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருப்பது 5வது பாசுரம். இந்த 5வது பாசுரத்தாலே ஐஸ்வர்யார்த்தி அழைக்கிறார். ஏன் சுவாமி இந்த கிரமத்தில் அழைக்கிறார்னு நம்ம ஏற்கனவே காலக்ஷேபில் பார்த்துட்டோம். ஏன்னா பகவல்லாபார்த்தி பகவானுக்கு அருகிலே இருக்கிறார், பெரியாழ்வாருக்கு அருகிலே இருக்கிறார். கூப்பிட்ட உடனே வந்துருவாரணும், அதனால முதல்ல அவர் கூப்பிட்டார். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யார்த்தி கைவல்யார்த்தி, இவ 2 பேருக்குள்ள யாருக்கு ஆபத்து அதிகம் என்றால் கைவல்யார்த்திக்கு தான் ஆபத்து அதிகம். ஏன்னா கைவல்யார்த்தி பிரஜாநதியை தாண்டி மேற்கொண்டு கிளம்பி போயாச்சுனாலே அதோகதி திரும்புதல் என்பதே அவனுக்கு கிடையாது. ஏன்னா விரஜவையை தாண்டியாச்சுன்னா திரும்ப வரப்போறது கிடையாது. இல்லையே சுவாமி, அங்க போனதுக்கு அப்புறம் திரும்பவும் அவன் ஏதோ கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தியோகமோ பண்ணியோ இல்ல பிரபக்தியோ பண்ணி பகவானை அடையலாமன்னா அது கர்ம பூமி அல்ல, அது சாதன பூமி அல்ல, சாத்தியம். அது சாத்தியத்துக்காக அந்த பூமி. அங்க எதையுமே நம்ம பண்ண முடியாது. அனுபவம் 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 கைங்கரியம், அவ்வளவுதான். அப்படி இருக்க செய்து அங்க பண்ண முடியாது. சரி, திரும்பி வந்துட்டு பண்ணிட்டு போலாமான்னா போனவா திரும்ப மாட்டேன்னு சொல்லியிருக்கு. அதனால் அதோகதி ஆகக்கூடிய ஒரு நிலை ஏற்படப்படாது. இவனுக்குத்தான் ஆபத்து அதிகம். யாருக்கு? கைவல்யார்த்திக்கு. அதனால அந்த கைவல்யார்த்தியோட பாசரத்தை பகவல்லாபார்த்தி பாசரத்துக்கு அடுத்த பாசரமாக வைத்தார். 7 நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்தியங்கள் குழான் புகுந்து கூடும் மனமடையீர்கள் வரம்பொழி வந்துள்ளை கூடுவினோ நாடு நகரமம் நன்கரிய நமோ நாராயணாயவென்று பாடும் மனமுடை பத்தொருளி வந்து பல்லாண்டு கூறுவினேன்னு 4வது பாசரமாக அமைத்தார். அடுத்த 5வது பாசரம் இப்ப நம்ம அனுபவிக்க பிராப்தமா வந்தோம். இதுல ஐஸ்வர்யார்த்தி அழைக்கிறார். இந்த ஐஸ்வர்யார்த்தி 2 விதமான ஐஸ்வர்யார்த்தின்னு தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். கண்ணனே தெரிவிக்கிறார். பிரஷ்ட ஐஸ்வர்யகாவன், அபூர்வ ஐஸ்வர்யகாவன் பேர். இழந்த சொத்தை மீட்டு கொண்டு வரக்கூடியவன் ஒருத்தன். புதுதாக சொத்து வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய ஒருத்தன். இவாளுக்கு என்ன பேர்னா பிரஷ்ட ஐஸ்வர்யகாவன், அபூர்வ ஐஸ்வர்யகாவன் பேர். அத 2த்தையும் தான் என்னன்னு வச்சார்? அண்டபுரத்துக்கு அதிபதியாகி இது ஒருத்தருக்கு வச்சார். அசுரராக்கதரை இது ஒருத்தருக்கு வச்சார். அப்ப அண்டாதிபதையே நமகா அப்படின்னு சொல்லுவார். அசுர சத்ரவே நமகா அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றார். இதெல்லாம் கடந்த காலக்ஷேபத்தில் நம்ம பார்த்திருக்கோம். சரி சுவாமி, அப்பன்னா அண்ட குலத்துக்கு அண்டம்னா என்னது? அண்டம்னா 7 14 லோகங்கள் கொண்டது ஒரு அண்டம். அந்த அண்ட குலத்துக்கு அதிபதியாரு? பிரம்மா. அப்ப பிரம்மாவை வைத்துக் கொண்டுதான். அப்ப ஐஸ்வர்யார்த்தி என்றாலே பிரம்மா, அந்த பிரம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை தான் இங்க அண்டபுரத்துக்கு அதிபதியார் சொல்றாரோன்னா கிடையாது. பிரம்மா 7 14 லோகத்துக்கு அதிபதி ஒத்துக்கிறோம். ஆனா அந்த மாதிரி ஒரு அண்டகடாகம் அல்ல, ஒரு அண்டகடாகத்துக்கு அவர் அதிபதி. அந்த மாதிரி நிறைய அண்டகடாகங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ஒரு அண்டகடாகமே பிரம்மாவுடைய காலம் போயிடுச்சுன்னா அந்த பிரம்மா போயிடுவார். அவருக்கும் 100 வயசு இருக்கணும், நமக்கு 100 வயசு இருக்குமா போலே, தேவர்களுக்கும் 100 வயசு இருக்குமா போலே பிரம்மாவுக்கும் 100 வயசு உண்டு. அந்த வேதம் 100 பிராயம் 100 சொல்லியிருக்கணும். அத போல அப்ப பிரம்மாவுக்கு 100 வயசுனா அது பெரிய வயசு, ரொம்ப காலம் நீட்டுன்னு போறது.
ஆனாலும் அவரும் ஒரு நாள் இங்கிருந்து கிளம்பித்தான் ஆகணும். அப்படி இருக்க செய்து அப்ப மகா பிரளயம், அப்பதான் மகா பிரளயம் வரும். மகா பிரளயம் வந்துட்டோம்னா அப்ப யாருமே இல்லாம போயிடுறா இல்லையா? அப்ப பிரம்மாவும் இல்லை. அப்ப பிரம்மாவும் இல்லைன்னா அப்ப யாரு சுவாமி சொல்றது? அண்டக்குலத்துக்கு அதுவில்ல, பிரம்மாவும் காட்டிலும் மேம்பட்டவனாக இருக்கிறான் சர்வேஸ்வரன். ஏன்னா அதிபதியான பிரம்மாவை காட்டிலும் மேம்பட்டவரா இருக்காரு. ஏன்னா பிரம்மா என்கிற பதவியை அடைவதற்கு மந்திரம் சொல்லிதான் பிரார்த்திக்கிறார் பிரம்மா. என்ன மந்திரம் சொல்றாரு? ஓம் அண்டாதிபதையே நமகா, ஓம் அண்டாதிபதையே நமகா அப்படின்னு சொல்லிக்கிறார். இதை சொல்லிதான் பிரார்த்திக்கிறார். சரி சுவாமி, நாம கூட பிரார்த்தித்தா நம்ம கிடைக்குமான்னா வேண்டாம். அந்த பிரம்ம பதவி வேண்டாம், இந்திர பதவி வேண்டாம். எந்த பதவியை சுவாமி வேணும்? ராமானுஜருடைய திருவடி என்கிற பதவி. ரிணீகித விரிஞ்சாதி நிலங்குதி விபூதயகா ராமானுஜ பதாம்போஜ சமாஸ்டைடா சாரனுக்கான் தெரிவிக்கிற இல்லையா? அந்த திருவடி கிடைச்சுட்டோம்னா பிரம்ம பதவி கொண்டு கொடுத்து, ஒரு தாம்பூல் தங்க தாம்பூல தட்டில கொண்டு கொடுத்து, இந்த பிரம்ம பதவி கொடுத்திருக்கேன், இந்திர பதவி கொடுத்திருக்கேன்னா புல்லுக்கு சமமாக நினைப்பார்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அதை ராமானுஜருடைய திருவடியை வைத்து பார்க்கும்போது புல்லுக்கு சமமான இருக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட பிரம்மா பதவி இதுவும் வேண்டாம் தெரிவிக்கிறா இல்லையா? புல் வேண்டாங்கிறா. அந்த அளவுக்கு வைராக்கிய நிதியா இருக்கிறார். பகவானே, உன்னுடைய திருவடிகளிலிருந்து தேன் பிரவகிக்கிறது, அதை பார்த்தவன் மற்றொன்ற லோகத்தில் திரும்பவே பார்க்க மாட்டான் இருக்கார். உன் திருவடி தேனே மதுரும் திருப்பாகும் சேருமாறு வினையேனேன் அப்படின்னு தெரியலையா? அந்த தேனை பருவக்கூடியவன் மற்ற விஷயத்த பார்ப்பானா? இது ஆளவந்தார் தெரிவிக்கிற ஸ்தோத்திரத்துல. அப்படிப்பட்ட அந்த மற்றவை பார்க்க மாட்டனோ. ஆக பகவானை அடைவதுதான் முக்கியம். சரி சுவாமி, இவ்வளவு தூரம் நீங்க சொல்லிட்டு இருக்கேனே, அப்ப ஐஸ்வர்யார்த்தி ஏன் கூப்பிடுறாரு? கூப்பிட வேண்டாமே, பகவானா பார்த்து கூப்பிட்டோம், நியாயம் தெரியாது. ஐஸ்வர்யார்த்தி கூட முதல்ல வருவானா? அவன் மாறுவானா? ஐஸ்வர்யம் வேணும்னாலும் பகவானை தான் பிரார்த்திக்கணும். ஐஸ்வர்யத்திட்ட போய் பிரார்த்திக்க முடியாது, பகவான தானே பிரார்த்திக்கணும். அந்த பிரார்த்திக்க செயத்திலே அப்ப நல்ல வார்த்தையை சொல்லி எத்தையோ பிரார்த்தித்து இருக்கியே, பகவான் எனக்கே தன்னை தந்த கற்பம் ஆழ்வார் தெரிவித்தார் போல கற்பக மரமா அது இருக்கு, கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய இருக்கு. ஆனா நீ என்னதுமா கேட்கணும்? அவனையே கேட்கணும். மற்றதெல்லாம் அஸ்திரமா இருக்கு, அல்பமாவும் இருக்கு. நீ உன்னுடைய ஐஸ்வர்யம் இருக்க, அது ஸ்திரம் நினைக்கிறியா? இல்லை, அது அல்பமா வேற இருக்கு. அப்படி இருக்க செய்து அதை நினைச்சுட்டு இருக்கேன் இந்த வார்த்தை சொல்லும் போது, ரெண்டு உபதேசம் பண்ணும்போது அவனுடைய மனசே சிறு சிறிதுగా மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பகவானுடைய திருமேனியை சேவிக்கிறாள் இல்லையா? ஐயப்பாடு அறுத்து தோண்டும் அழகனோர் அரங்கமன்றே, தன்பால் ஆதரம் பெருக வைத்து அழகனோர் அரங்கமன்றேன்னு தெரிவிக்கிறார் தொடர்படி ஆழ்வார். நமக்கு பகவானுடைய திருமேனி அந்த அழகு, அந்த அழகை சேவிச்சாலே நமக்கு சந்தேகம்லாம் விடுவோம். சாஸ்திரத்துல என்னென்ன சந்தேகம் உண்டோ அது விடும். தன்பால் ஆதரம் பெருக வைத்த, அவன் மேல ஆதரம் பெருகும். ஓ, இப்படிப்பட்டவனுக்கு என் வருகிறதோ என் வருகிறதோ, இதைத்தானே பெரியாழ்வார் பண்ணார். அந்த ஆதரம் பெருகிறது இல்லையா? சேவிச்சாலே போறோம். அந்த அதைத்தான் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். ஒரு நாள் வந்து தோன்றாயே, ஒரு நாளாவது வந்துட்டு சேவிச்சாச்சு போ, சேவிச்சாச்சுட்டு போன்னு தெரிவிக்கிறாள் இல்லையா? அப்ப இந்த ஐஸ்வர்யத்தை கூப்பிட்டு அவனை பகவானை நினைச்சு ஐஸ்வர்யம் பிரார்த்திக்கும் போது அவனை கொஞ்சம் மாற்றுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த வாய்ப்பு இருக்கணும். அதனால ஐஸ்வர்யாத்தை கூப்பிடலான்னு கூப்பிடுறார். சரி சரி, அவனை அடையிறதுக்கு என்ன சுவாமி வேணும்? ஐஸ்வர்யத்தை அடைவதற்கு அண்டாதிபதையேன்னு அணியான்னு தெரிகிறது. அப்ப பகவானை அடையிறன்னா அவன் என்ன பிரார்த்திக்கணும்? சௌலபியம் உடையவனே, சௌசீல்யம் உடையவனே, முதலிய குணங்களை உடையவனேன்னு அனுசந்தம் பண்ணா அது என்ன தெரியுது? பகவானே அடையலாம். சரி, கைவல்யார்த்தி என்ன சுவாமி நிற்கிறான்? கைவல்யார்த்தி இப்ப 3 பேர் அவன்கிட்ட தான் நிற்கிறான். பகவல்லாபார்த்தியும் பகவான்ட்டு தான் நிற்கிறார், ஐஸ்வர்யார்த்தியும் பகவான்ட்டு தான் நிற்கிறார், கைவல்யார்த்தியும் பகவான் தான் நிற்கிறார். ஐஸ்வர்யம் கைவல்யம் பகவல்லாபார்த்தி 3 பேரும் அங்க போராடணும். நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு தெம்பு இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணும் இல்லை சுவாமி, ஐஸ்வர்யத்துக்கு பிரார்த்திக்கலாமே. ஒரு பெரிய பேங்க் இருக்கு, பெரிய பங்களா இருக்கு, நமக்கு என்ன வேணுமோ அதை கொண்டாட பண்ணிட்டு பிரார்த்திக்கலாம்னா வாங்க முடியாது.
அதே போல ஆத்மானுபவம் கைவல்யார்த்தி இருக்கணும். அந்த கைவல்யார்த்தி ஆத்மாவை பிரார்த்தித்து கைவல்யத்தை வாங்கிக் கொள்ள முடியுமானா வாங்க முடியாது. ஐஸ்வர்யத்தை பிரார்த்தித்து ஐஸ்வர்யத்தை வாங்குமோ, இது நியாயம். அதே போல ஆத்மாவை பிரார்த்தித்து ஆத்மானுபவத்தை வாங்குங்கோ, இது நியாயம். நாம என்ன பண்றோம்? நாம என்னன்னா யார் அந்த நிலையில இருக்காளோ என்ன பண்றான்னா, நேர பெருமாள் முன்னாடி போய் நின்றுண்டு அவனை பிரார்த்தித்து கொண்டு, எனக்கு நீ வேண்டாம் ஐஸ்வர்யத்தை கொடு, எனக்கு நீ வேண்டாம் கைவல்யத்தை கொடு அப்படின்னு கேட்கிற பொழுது நியாயமா பாருங்க. நியாயமா அது? அவன்கிட்ட முன்னாடி, ஏன்னா அவன் கொடுத்த சரீரம், அவன் கொடுத்த ஜன்மா, அவனாலேயே படைக்கப்பட்டேன், அவனுக்காகவே நான் இருக்கிறேன், இந்த நிலை இருக்க செய்து அங்க போயிட்டு என்ன பண்றான்? எனக்கு நீ வேண்டாம் ஐஸ்வர்யத்தை கொடுன்னா பகவானுடைய மனசு நொந்து போகாதன்னா என்ன தவிர எதே கேட்கிறானு. ஆனாலும் பகவான் கொடுக்கிறார், பகவான் கொடுக்கிறார், கொடுக்காம இல்லை. அதனால இவன் என்ன பண்ண ஐஸ்வர்யார்த்தி, அண்டாதிபதையே நமகா, அண்டத்துக்கெல்லாம் முதலாளியே அப்படின்னு அனுசந்தித்து கொண்டு அப்ப என்ன பண்றான்? பகவான பிரார்த்திக்கிறான். எப்படி பிரார்த்திக்கிறான்? உபாசனத்தின் மூலமா, அதாவது உபாசனத்தின் மூலமா வாங்குறான். ஏன்னா நம்ம எப்படி நினைச்சுன்னு நம்ம பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறோமோ அதற்கு தகுந்தா போலதான் பலமே கிடைக்கிறது. எப்படி? ஒண்ணு வேண்டாம், திருவாய்மொழி சேவிக்கிறோம், திருவாய்மொழி சேவிப்பதே பலன் நினைச்சுட்டு சேவிச்சா பகவத் அனுபவமும் ஆழ்வாழ்வும் பரிபூர்ணமா இருக்கும். திருவாய்மொழி சேவிக்கணுமா, சேவிச்சா ஏதோ எனக்கு நல்லது கிடைக்குமா, ஏதோ எனக்கு சொத்து வீடெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா அப்ப அந்த பலனே கிடைக்காது. இப்ப சேவிக்கக்கூடிய பலன் உண்டானா கிடையாது. நம்முடைய அதுதான் நினைவு தான் முக்கியம், சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியம். நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீழ்கடல் வண்ணனே ஒண்ணு. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு என்ன, நம்ம நினைவு சரியாது. இது தமிழர்கள் அடிக்கடி சொல்லுவா, நினைவுதான் சுவாமி தப்பா இருக்கு. உனக்கு நினைவு சரியா இருந்ததுன்னா எல்லாம் சரியாகும், உன்னுடைய நினைவு சரியா இருந்ததுன்னா எல்லாம் சரியாயிடும் தெரிவிக்கிறார்கள். அப்ப நாம பகவான்கிட்ட திருவாராதனை பண்ணும் போதோ சேவகாலம் பண்ணும் போதோ பகவத் கைங்கரியம் பண்ணும் போதோ நம்முடைய சிந்தனை எல்லாம் எதுல இருக்கணும்? கைங்கரிய புத்தியோடு இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையா இருக்கணும். அதை விட்டு கொண்டு அதை ஒரு வியாபார ரீதியா வாங்கப்படாது. இந்த ஐஸ்வர்யாத்தை என்ன பண்றான்னா, என்ன கேட்கிறான்னா, இத உபாசனத்தின் மூலமா பார்க்கறான், தன்னுடைய முயற்சியால பகவான் அடையறதுக்காக பார்க்கறான். அந்த பகவானத்தை கேட்கிறான். ஏன் சுவாமி? அப்ப தன்னுடைய முயற்சின்னா என்னது? எப்படி அவன் உபாசனம் பண்ணுகிறானோ, உபாசனா சாத்தியோபாயம்னு பேரு. கர்ம யோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ இல்ல மூன்றும் சேர்ந்தோ பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கணும், அதான் பக்தி யோகம்னு. அந்த பக்தி யோகத்தால பகவான் அடைகிறான். இவன் சரணாகதி நிட்டன் கிடையாது. ஆத்மானுபவ காவன் என்று சொல்லக்கூடிய கைவல்யார்த்தி சரணாகதி பண்ணி திருமந்திரம் சர்வஸ்லோகத்தெல்லாம் தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் அவன் கைவல்யத்தை பிரார்த்திக்கிறான்னா கிடையாது. அவன் சரணாகதி பண்ணி திருமந்திரம் சர்வஸ்லோகம் சொல்லிட்டான்னா பகவானுக்கு சேஷபூதன் இந்த ஜீவாத்மா நன்னா புரிஞ்சுட்டு வாழ்றான். அது புரிஞ்சுக்கலையே, அவன் புரிஞ்சுக்காதபடியா என்ன பண்றான்? தன்னை தானே அனுபவிக்க வேண்டும் என்கிற தன்மைக்கு வந்துடுறான். அதனால என்ன பண்ணுது? நம்ம எந்த நினைவோடு நம்ம பகவான உபாசிக்கிறோமோ அந்த நினைவுதான் பலமே கொடுக்கும். யதோபாசனம் ததா பலம்னு சொல்றது சாஸ்திரம். உபாசனம் ததா பலம். எப்படி உபாசனமோ அப்படி பலம். அப்ப அவரை என்னன்னு உபாசிக்கணும் புரியத்துக்கா சொல்றேன். சுவாமி சீத்தையெல்லாம் தொலைச்சிட்டு பகவானை சீத்தையை தொலைச்சிட்டு காடு மேலெல்லாம் அலைஞ்சுண்டு சடமுடி தரித்து கொண்டு அலைஞ்சுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொத்து கொடுன்னு பிரார்த்திக்கலாமா? சீத்தையை தொலைச்சிட்டியே, காடு மேலெல்லாம் அலைஞ்சுட்டு இருக்கியே, சடமொழி தரிச்சுட்டு இருக்கியே, எனக்கு சொத்து கொடு கேட்கலாமான்னா அப்படி கேட்க முடியாது. அதல்ல, அயோத்தியா தேசத்துல சக்கரவர்த்தி திருமலா இருந்துட்டு இருக்கியே, அந்த சிம்மாசனம் உட்கார்ந்து கொண்டு லோகம் முழுவதும் நீ ராஜ்ய பரிபாலம் பண்ணிருக்கே, அங்கன்மா ஞானத்தரசர் பண்ணிருக்கே, சொத்து கொடுன்னு அப்ப சொத்து கொடுன்னு கேட்கலாம். ஆனா அதான் நியாயம். அப்ப சொத்து குடையவன்ட்டே சொத்தை கேட்கணும். அப்ப சொத்து குடையவனுக்கு உண்டான ஒரு தன்மையோடு சொன்னா அது நம்ம கிடைக்கிறது வாய்ப்பு. ஒண்ணுமே இல்லையே சுவாமி கொடுக்குறியான்னு கேட்ட பிரயோஜனம் இல்லையே.
அதை விட்டுட்டு சடமுடி தரித்தவனே, மரபுரி மாந்தோல் தரித்துக் கொண்டிருக்கனே, நீ பத்தினியெல்லாம் விட்டுட்டியே, சீத்தையும் விட்டுட்டியே அப்படின்னு இந்த மாதிரி கேட்டா அது பிரயோஜனமே இல்லை. ஏன்னா எனக்கு அப்படின்னா நீ ராஜ்ய பரிபாலம் பண்ணிட்டு இருக்கியே, ஒவ்வொரு பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஒரு ராஜ்யம் கொடுக்கப்படுறதா, எனக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறா கேட்டா அப்படின்னு அதான் நியாயம் தெரிவிக்காரு. இப்ப வந்து என்னன்னா இதுல எப்படிப்பட்ட பெருமாளத்தை என்ன கேட்கலாம்னா, அப்படிப்பட்ட நீ எனக்கு அப்பனா என்ன சுவாமி, அப்ப சீத்தையை தொலைச்சவனே, மரபுரி மாந்தோல் எடுத்துக் கொண்டிருப்பனே, கல்லையே அணையாக வைத்துக் கொண்டு படுத்துக் கொண்டிருப்பவனே, அப்படித்தானே படுத்துட்டு இருந்தாரு. மரமே கண்டாய கல்லே கண்டாயா, போற இடத்துல ஒரு அழுக, சீத்தையை காணவேன்னு அழுகு இல்லையா? இப்ப அந்த மாதிரி நம்ம பிரார்த்தித்தா என்ன சுகம் கிடைக்கும்னா வைராக்கியம் கிடைக்கும். வைராக்கியத்தை கேட்கலாம் பகவான்கிட்ட, உனக்கு எத்தனை வைராக்கியம் இருக்கு, அதே வைராக்கியம். ஏன்னா நமக்கு எது தேவையோ அதோடு கூட இருப்பவனேன்னு பெருமாளை அனுசந்தானம் பண்ணும். எனக்கு மோட்சானந்தம் வேணுமா, அதோடு கூட இருப்பவனேன்னு கேட்கணும். எனக்கு ஐஸ்வர்யம் வேணுமா, அதோடு கூட இருப்பவனு கேட்கணும். எனக்கு கைவலிமை வேணுமா, அதோடு கூட இருப்பவனு கேட்கணும். நாம என்ன சுவாமி கேட்கணும்? ஒண்ணும் இல்லை, நாம ஒண்ணும் இல்லை, உன்னுடைய திருவடிக்கு கைங்கரியத்தை கேட்கணும். நின் செம்மா பாதபற்பு தலசெய தொல்லை கைமா துன்பம் கடிந்த விடானே அடியேன் வேண்டுவது இதே. எம்மா வீட்டு திறமம் செப்பம் நின் செம்மா பாதவர்ப்பு தலசெய தொல்லைன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப நமக்கு எது தேவையோ அதோடு கூட இருக்கிற பகவானை நம்ம அனுசந்தானம் பண்ணணும். சரிதான், இந்த விஷயத்துல ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இப்ப வியாக்கியானம் பார்ப்போம். ஆச்சரியமான வியாக்கியானம். அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி தேவதைகளுடைய ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் மேலான அண்டாதி பத்தியமிலே ஐஸ்வர்யத்துக்கு மேலே அந்த பிரம்மாதிகள் ஈஸ்வரனை ஆசிரியிக்கும் பிரகாரம் சொல்லுகிறது. அண்டாதிபதியே நமகா என்கிறே இப்பதப்பிராப்திக்கு சாதனமான மந்திரம். அந்த அண்ட ஐஸ்வர்ய விசிட்டாளிகரே சர்வேஸ்வரன் அனுசந்திப்பது வியாகரன்னு நாம் அனுஸ்மரன் என்கிறபடியே இம்மந்திரத்தை சொல்லவும் நெஞ்சாலே ஐஸ்வர்ய விசிஷ்டனாக அனுசந்திக்கவுமாயிரே ஆசிரியன பிரகாரமாயிருப்பது அண்டக்குலத்துக்கு அதிபதியான பிரகாரமே அன்றி இச்சப்தத்தில் உள்ளது. ஆசிரியன பிரகாரம் தோற்ற இருந்ததில் உதாரணா இருப்பனார் ஒருவன் கையிலே எலுமிச்சம்பழம் இருந்தால் அது இருந்த அழகன் என்று சொன்னவரையிலே பாவஜனா இருப்பவன் கொள்ளலாகாது என்று கருத்தறிந்து கொடுக்குமிரே. அப்படியே அண்டாதிபத்தியத்தில் அபேட்சை உண்டென்று தங்க அபேட்சையை ஆசைக்கரிக்கிறார்கள். இத்தால் பிரயோஜனாந்தபரரை குறித்து இதுவரைக்கும் பார்த்தோம். ஆச்சரியமா தெரிவிக்கிறார் பிரியவாச்சாரிய வியாக்கியானம். இப்ப ஆச்சரியமான வியாக்கியானம். வியாகரன்னு மாம் அனுஸ்பர கீதையில சொல்லக்கூடிய ஆச்சரியமா ஸ்லோகம் இது. கீதை 8ஆம் அத்தியாயத்துல 13ஆவது ஸ்லோகம். அதை உதாகரிக்கிற பெரிய வாக்கியம் என்னன்னா, யார் ஒருத்தன் ஓம் என்று சொல்லிக் கொண்டு என்னையே நுழைக்கிறான் அர்ஜுனா, அவன் இந்த தேகத்தை திறந்து என்னையே வந்து அடைகிறான். யதா உபாசனம் ததா பலன்னு பார்த்தோம்னு, யார் ஒருத்தன் ஓம் என்று சொல்லிக் கொண்டு என்னையே நினைத்து கொண்டு தேகத்தை துறக்கிறானோ, அதுதான் இவாள்லாம் யாருன்னா சாத்தியோபாயிட்டர்கள். அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேவபெருமான் சொன்னோம், கடைசி காலத்தில் என்னுடைய நினைவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னாரு. ஆனா இந்த இடத்துல கண்ணன் சொல்வது கடைசி காலத்தில் கண்ணனுடைய நினைவு இருக்கணும். ஏன்னா இவெல்லாம் சாத்தியோபாய நிட்டர்கள், சரணாகதி நிட்டர்கள் கிடையாது. அதைத்தான் கண்ணன் தெரிவிக்கிறார். யார் ஒருத்தன் கடைசி காலத்தில் என்னையே நினைத்துக் கொண்டு ஓம் என்று சொல்லிக் கொண்டு தேகத்தை துறக்கிறானோ அவன் என்னையே அடைகிறான் அப்படின்னு தெரிகிறாரு. சரி சுவாமி, அண்டாதிபதையே நமகான்னு சொன்னா போதாதா? ஐஸ்வர்யம் விக்கிரமே என்று நினைக்க வேண்டுமான்? அதுதான் தலைவர். அண்டாதிபதையேன்னு சொன்னா பொறுமனு, ஐஸ்வர்யம் மிக்கவனை என்று நினைக்க வேண்டுமா தான் கேள்வி. அண்டாதிபதியை எல்லா அண்டத்துக்கும் நீதான் அதிபதி அப்படின்னு சொன்னா பொறுமனும், அது போதாதா? ஏன் ஐஸ்வர்யம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லணுமா? ஆமான்னா, ஏன்னா இது சேர்த்து சொல்லணும். ஐஸ்வர்யம் நிறைய இருக்கு, ஐஸ்வர்யம் நிறைய இருக்கு சொல்லித்தான் ஆகணும். புரியத்துக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பாம்பு கடிச்சிட்டு, இப்ப இது கிடையாது, அந்த காலத்துல திட்டாந்தத்தின் மாதிரி எடுப்பா. பாம்பு கடிச்சிட்டு வச்சுக்கேன், பாம்பு கடிச்சிருச்சுன்னா உடனே கருட மந்திரத்தை சொல்லுவா. கருட மந்திரத்தை சொல்லி அதற்கு மேற்கொண்டு அந்த கருட மந்திரத்தை மனசால தியானம் பண்ணணும். அதுக்கப்புறம் கருட முத்திரையை காண்பா. கருட முத்திரை இருக்கணும்,
கருட முதிரையை காட்டி, அது மட்டும் இல்ல மனசால தியானம் பண்ணி கொண்டு கருட மந்திரத்தை சொல்லுவா. 3 காரியம் ஆகணும். சிந்தை, சொல், செய்கை 3மே பண்ணி ஆகணும். அப்ப சிந்தை எது? கருட மந்திரத்தை நம்ம முதல்ல நினைக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த கருட மந்திரத்தை சொல்லணும், தியானம் பண்ணணும், அந்த கருட மந்திரத்தை சொல்லணும், அதுக்கப்புறம் கருட முத்திரையை காட்டணும். இதெல்லாம் பண்ண, அந்த 3 சேர்ந்து பண்ணாதான் பாம்பு கடி போகும். பாம்பால கடி உண்டு அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயம் போகும். அப்ப கருட மந்திரத்தை சொல்லணும், அதே போல கருடனுடைய அந்த மந்திரத்தை தியானம் பண்ணணும், அதற்கு மேற்கொண்டு கருட முத்திரையை காமிக்கிறவனும் இதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ண என்ன, அந்த கருடத்தினுடைய அந்த அந்த விஷயம் எடுத்து போறதனும். அதே போல இப்ப புரியத்துக்காக அடியனுக்கு ஐஸ்வர்யம் வேணும். வேண்டாம், ஐஸ்வர்யம் பகவான் திருவடி, சுவாமி ராமானுஜர் திருவடி தான். ஐஸ்வர்யம் வேணும். அப்ப என்ன கேட்கலாம்? ஐஸ்வர்யம் வேணும் அண்டாதிபதையை நமக்கு தான் கேட்கணும். ஏன்னா வாயால சொல்லணும், 3 முக்கரணங்களால நம்ம பண்ணணும். அண்டாதிபதையே நமக்கு வாயால சொல்லணும். அப்படின்னா என்ன சுவாமி? அண்டத்துக்கெல்லாம் அதிபதியே அப்படின்னு வாயால சொன்னோம். சரி சுவாமி, அண்டாதிபதினா என்ன? அண்டத்துக்கெல்லாம் அதிபதியேன்னு மனசுல நினைக்கிறவனோ அந்த நினைவு வரணும், அதை அனுசந்தானம் பண்ணணும். இதத்தான் கண்ணனே தெரிவிக்கிறாங்க. வியாகரன்னு மாமனுஸ்பரன்னு, என்னையே நினைத்து கொண்டு ஓம் என்று சொல்லப்பட்டால், அதுவும் எப்போது? பிராணம் போகிற சமயத்தில் சொல்லப்பட்டால் அவன் என்னையே வந்து அடைகிறான் தெரிவிக்கிறான் இல்லையா? அதைத்தான் தெரிவிக்கிறான். அப்ப இங்க என்னது? அண்டாதிபதையே நமகான்னு நினைக்கணும், அண்டாதிபதையே நமகான்னு வாயால சொல்லணும். அதுக்கு மேலே கீழே வந்து பகவான எங்க எழுந்திருக்காரோ அந்த கீழே வந்து சேவிக்கணும். கீழே வந்து சேவிச்சு பல்லாண்டு ஒரு தடவை வாயால சொல்லணும். அப்ப அந்த பெருமாளை நினைக்காம சொல்ல முடியுமா சுவாமி? பெருமாளை நினைக்காம சொல்ல முடியுமா? இல்ல நான் செய்கையால பண்றேன் ஆனா சொல்லால சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்லுமே முக்கரணங்களும் பண்ணித்தாகணும். ஏன்னா முக்கரணங்கள் பண்ணிதாகணும். ஏன்னா வாயால சொல்லித்தாகணும், உடம்பால செய்தாகணும், மனசால நினைச்சுதான் ஆகணும். இந்த 3ஐயும் பண்ணி ஆகணும். அதான் முக்கரணங்களால் பண்ணுறது. ஏன்னா இங்க என்ன கேள்வி வந்தது? அண்டாதிபதையே நமகான்னு சொன்னா போதாதா? ஐஸ்வர்யம் மிக்கவனே என்று சொல்லணுமான்னா சொல்லணும். ஏன் சொல்லணும்? கையாலையும் பண்ணணும், அதான் உடம்பால பண்ணணும், வாயால சொல்லணும், அதற்கு மேற்கு மனசால நினைக்கிறது. 3 மணியா பகவான ஆசிரியர். நம்ம பகவான வந்து ஆசிரியப்பதுன்னா என்னது? நமஸ்காரம் பண்றது. நமஸ்காரம் என்ன? சரணாகதி. சரணாகதி வேணும்னா அப்ப எதையாவது வாயால சொன்ன, கோயிலுக்கு வரும், பெருமானோட போய் நிற்கிறோம், எத்தையோ நமக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரங்கள், நமக்கு தெரிஞ்ச ஆசுரங்கள், நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோமோ, ஏதோ நாமாக்களா சொல்ற போனோம், விஸ்வம் அசத்காரான சொல்ற போனோம். அப்ப சொல்லுன்றது இல்லை தோணுது. அப்ப வாயால சொல்ல போனோம். அப்ப இது நம்ம சொல்ல ஒண்ணு வேண்டாம். புதிய ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். தண்ணி வேணும், அபாரமான தாகம் அப்படின்னு தீர்த்தம், சுவாமி தீர்த்தம் அப்படிமோ. தீர்த்தம் வேணுமே 2 கை இப்படி கட்டிண்டு தீர்த்தம் சொல்லுவோம்னா சுவாமி தீர்த்தம் வேணும்னு சொல்றோம். அப்ப தீர்த்தம் வேணும்னு கேட்கச்சையே கையுடைய, அதாவது உடம்பு அசைவு உண்டு, வாயால பேசின்னு இருக்கும், மனசால நினைச்சாத்தான் வாயை பேசும். அப்ப இந்த முக்கரணங்கள் ஒண்ணும் இல்லையா? அப்ப வெறும நமக்கு தீர்த்தம் வேணும்னாலே முக்கரணம் கேட்கறதோனும். அப்ப அத்தனை தூரம் வந்து என்ன பண்ணிருக்கா இல்லையா? ஆகா, இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா முக்கரணங்கள் ஆகணும். அண்டாதி பதையே நமகா அப்டாதி பதையே பகவான் எதற்காக இப்படி கை ஒண்ணு வேண்டாம். பகவானே நீங்க திருவே முடியாது பாருங்க. கடியஸ்தன்னு இருக்கு. ஒரு அஸ்தத்தாலே நமக்கு மங்களாசாதனம் பண்றார், ஒரு அஸ்தத்தாலே தன்னுடைய திருவடி காமிக்கிறார். ஏன்னா தான் வாயால சொன்னா மட்டும் போராது, மனசால நினைச்சா மட்டும் போராது, செய்கையால காமிக்கணுமோனோ அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? ஆனா இப்ப பகவான் இதற்காக இப்படி கை வச்சுட்டு இருக்காருன்னா, சுவாமி அதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணமா? நீ வந்ததே போறோம், என் திருவடி பத்திக்கோ. அப்ப அது நமக்கு வாயால சொல்லுவாருன்னா அச்சய வாயு பேசாது. அப்ப வந்து ஆக்ஷன்ல எதெல்லாம் காமிக்கணும் என்னன்னு காமிக்கிறது? தன்னுடைய திருக்கைகள் வச்சு காமிக்கிறாருன்னு. நீ வந்ததே போறோம்,
வந்ததே போனா என்ன சுவாமி, நான் வந்து அப்படி அங்க பிரதட்சணம் பண்ண வேணுமா, இல்ல தலையில குட்டிக்கணுமா, இல்ல ஷார்ட்டை எடுத்து அடிக்கணுமா, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாத. கன்னத்துல போட்டுக்கணுமா, அதெல்லாம் ஒண்ணு பண்ணி வந்ததே போறோங்க. வந்தது முடிஞ்சதெல்லாம் தூபி கண்ணம் போடணுமா, அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம். நீ வந்ததே போறோம்னு தெரிவிக்கிறாளையா, வாயால மட்டும் சொன்னால் போதுமானா கையாலையும் காட்டணும் அல்லவா. அதற்குத்தான் அபயமுத்திர பெருமாளை வச்சுட்டு இருக்காரனும். அபயமுத்திரங்க எது ஒண்ணு சொல்லும் போதும் நினைவும் சொல்லும் செயலும் சேர்ந்துதான் வரும். இன்னைக்குமே எந்த வார்த்தை சொல்றோம், காலேஜ் பண்ணிட்டு இருக்கேன், கை ஆட்டுறதுக்கு சொல்றேன். இப்ப கையில ஆட்டிட்டு இருக்கணும், கை ஆட்ட வேண்டுமே, ஏன் தலையாட்டணும், வாயை தானே பேச போறது, வாயோட பேச. இப்ப வாயின்னு சொல்றது கை இங்க பொருள் வரணும். ஏன் இதெல்லாம் பண்றது, இது வாயுன்னு உங்களுக்கு தெரியாதானே, நல்லாவே தெரியுது. இது கைன்னு உங்களுக்கு தெரியாதானே, நல்லா தெரியுமே. இல்லைன்னா எதையுமே பண்ண இப்படி கையை வச்சுட்டு அப்படியே பேசினா புரியாதானே, புரியும். ஆனா முக்கரணங்களால் பண்ற மூணும், முக்கரணங்களா பண்ற மூணும். அப்ப எது ஒண்ணு சொல்லும் போதும் நினைவும் உடம்பும் அதே போல சொல்லும் மூன்று செய்யணும். அப்ப எப்பவுமே பகவான் திருவடி பத்திரம்னாலே அது வெறுமே நமஸ்காரமா மட்டும் இருக்காது, கூடைய அனுசந்தானம் இருக்கும், கூடைய அனுசந்தானம் இருக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறார். சரி, நீ பாத்துக்க என்ன தெரிவிக்கிறான்னா, சரி நன்னதான் சொன்னேன் சுவாமி, அண்ட குலத்துக்கு அதிபதியார் இருக்கானா, எனக்கு கொடுன்னு பாட்டுல எங்க இருக்கு கேள்வி கேட்கிறார் பாருங்க. ஐஸ்வர்யார்த்தி என்ன என்ன ஐஸ்வர்யார்த்தி பாசனம் தானே இதை வச்சுட்டோம். ஐஸ்வர்யார்த்தினா தன்னுடைய சரீரத்துக்குண்டான நன்மையை பார்க்கிறவன் தான் ஐஸ்வர்யார்த்தின்னு சொன்னேன். அப்ப இந்த ஐஸ்வர்யார்த்தி எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடு அப்படின்னு பிரார்த்திக்கிற மாதிரி பாட்டுல இருக்கா சுவாமி? இல்லையே. மறுபடியும் பாட்டை பாருங்க. அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அசுரரியாக்கதரை இந்த குலத்தை எடுத்து கல்ல இருடி கேசன் தனக்கு மேலால் மேற்கொண்டு தொண்ட குலத்தினுடைய வந்து மேற்கொண்டு பாசுறோம். இங்க எனக்கு வந்து ஐஸ்வர்யத்தை கொடுன்னு பாட்டுல இருக்கான்னா இல்லையே, பாட்டுல அந்த மாதிரி சொல்ல இல்லையே சுவாமி. அண்டக்குல நல்லா பாருங்க, அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அசுரராக்கதை நீங்க என்ன சொல்றீங்க பாட்டுல? இவன் ஐஸ்வர்யார்த்தி ஐஸ்வர்யத்தை கேட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கிற மாதிரி பாட்டுல இருக்கா? இல்லையே. என்ன இருக்கு, பகவானுக்கு பல்லாண்டு என்றுதான் பாட்டு இருக்கே தவிர நீர் அவர் வந்து சொத்து கேட்கிறார் சொத்து கேட்கிறார் சொத்து கேட்கிறார்னு இந்த இடத்துல இல்லையே என்று விசாரிச்சு இதுக்கு ஆச்சரியமான உதாரணத்தோடு தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். ஆச்சரியம் உதாரணம். அது மட்டும் இல்ல, பெரிய வார்த்தை ஆச்சரியம் எடுக்கிற படம் ஒருத்தர் உதாரணம் இருக்கார். உதாரணம் பெரிய வள்ளல் தன்மையோடு இருக்கார். இதுக்கு அவரே பெரியவாத்தானுடைய தன்னுடைய வியாக்கியானத்திலே எலுமிச்சம்பழத்தை நிறுத்தாந்தமா எடுத்திருக்கார். என்னமோ அந்த காலத்துல எலுமிச்சம்பழம் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் போல் இருக்கு, அப்படிதான் இருக்கணும். எலுமிச்சம்பழத்தை நிறுத்தாம இருக்க. ஏன் நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒருத்தர் அழகான எலுமிச்சம்பழத்தை கையில வச்சுட்டு அவரை பார்த்து இவர் கேட்கிறார், என்ன ஒரு கருமி கையில எலுமிச்சம்பழம் இருந்தா, கருமின்னு ஒண்ணும் கொடுக்க மாட்டான், ஈயாதவன் பேர், ஒண்ணுமே ஈய மாட்டார் சுவாமி அவரு அப்படின்னு சொல்லுவாரணும். அப்படி இருக்காச்சு அந்த கருமை கையில போய் எலுமிச்சம்பழம் இருந்து வச்சுக்கேன், எந்த சொத்தா இருந்தாலும் எந்த வஸ்துவா இருந்தாலும் யாருக்கா கொடுப்பானா. நீ சில பேர் தான் எச்ச கையால கூட காக்கா வாட்ட மாட்டானோ, ஏன்னா அந்த எச்ச கையில இருக்க பருக்கு வெளில போயிடுவோம், அதை சாக்கா சாப்பிடுவோம் அப்படின்னு அந்த அளவுக்கு எண்ணி அவன்கிட்ட போயிட்டு எனக்கு இது கூட அது கூட கேட்டா லாபம் இல்லை. அவன் முதல்ல அவன் வந்து எப்படி இருக்கணும், கொடையாளியா இருக்கணும், வள்ளல் தன்மை இருக்கணும். அப்ப அந்த எலுமிச்சை பழத்தை பார்த்து, இப்ப ஒரு எலுமிச்சை மரத்தை வச்சுட்டு இருக்காரு, அந்த எலுமிச்சை பழத்தை பார்த்து ஒருத்தர் கேட்கிறார், அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, எலுமிச்சை பழம் நல்ல மஞ்சள் கலரோடு இருக்கு. எலுமிச்சை பழத்துக்கு கொண்டாட்டம், எலுமிச்சை பழத்தை அவ்வளவு தூரம் கொண்டாடு, ரொம்ப மஞ்சள் கலமா இருக்கு, மஞ்சள் வர்ணத்தோடு இருக்கு. பார்த்தா தங்கத்துடைய வர்ணம் என்னவோ அந்த வர்ணத்தோடு எலுமிச்சை பழம் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி நல்லா தகன்னு இருக்கு, எலுமிச்சை இவ்வளவு பெருசா இருக்கு, நல்லா ரசம் நிறைய வரும் போல் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, தோல் சில எலுமிச்சை தோல் வந்து எப்படி இருக்குன்னா நல்ல திக்கா இருக்கும். அது தோல் மெலிசா இருந்தது நல்ல ரசம் வரும், திக்கா இருந்தா பிரயோஜனம் இல்லை. அது வேற தோலும் நல்லா மெலிசா இருக்கு அப்படின்னு சொல்லி இது மாதிரி எலுமிச்சை சொல்லிட்டே இருக்காரு. சரி என்ன சுவாமி எலுமிச்சை பழத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கிறேன்னா, உடனே அவன் திரும்பி கேட்டான், நீ கொடுப்பு ஏந்தான் கேட்டேன், நீ கொடுப்பு ஏந்தான். ஏன்னா எதுக்கு சொல்ல வந்துன்னா, ஒருத்தர் வள்ளல் தன்மையோடு உதாரணமாக இருந்தா மட்டும் போராது,
எதிராளி என்ன பேசுறான்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பாவமும் இருக்கணும். எதிராளி என்ன பேசுறான்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பாவம் இருக்கணும். அப்ப ஏன்னா இவர் எலுமிச்சம்பழத்தை இவ்வளவு தூரம் கொண்டாடுறாருன்னா, கொண்டாடுறாரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எனக்கு கொடுக்கப்படாதா, ஒண்ணு எனக்கு கொடுக்கப்படாதா அப்படின்னு அர்த்தம். அப்ப இவர் என்ன கேட்கிறா, ஏது கேட்கிறான்னு நீயே வச்சுட்டு எனக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரியா, அதைத்தான் தெரிவிக்கிறாரு. ஆஹா, இங்க ரெண்டு தேவை. ஒண்ணு, இவர் என்ன பேசுறான்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பேசக்கூடிய கருத்து, அந்த கருத்தை புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த போல அனுஷ்டானத்துல கொண்டு வரணும். இந்த ரெண்டு தேவை இல்லையா? அப்ப யார் கையில எலுமிச்சம்பழம் இருக்கோ அவன் உதாரணமாக இருந்தாகணும். அப்பனா வள்ளல் தன்மையா இருந்தாகணும். வள்ளல் தன்மையா இல்லைன்னா அவர் கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டார். யார்கிட்ட எலுமிச்சம்பழம் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா பெரியவா தன்மை எலுமிச்சம்பழம் தான் எடுத்துருக்கேன், அங்கதான் எழுத்து கொடுத்த சொன்னேன். சுவாமி எலுமிச்சம்பழம் எல்லாம் தங்கத்தை சொல்லப்படாதா, வேற ஏதாவது சொல்லப்படாதான்னா அவர் அதான் எடுத்துருக்கார். எதுவும் சொல்ல வந்தாங்க. ஏன்னா அந்த காலத்துல அந்த மாதிரி சமம் இருக்காது. அப்ப கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறோமோனோ. அப்ப வள்ளல் தன்மையா இல்லைன்னா அவர் கொடுக்க மாட்டாரு. ரெண்டாவது, இது முதல் நிலை. எதிராளி என்ன பேசுறாலோ அதை நன்னா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தாச்சுன்னா எலுமிச்சம்பழம் கொடுன்னு கேட்க வேண்டாம். எலுமிச்சம்பழம் நன்னா இருக்கேன்னு சொன்னாலே போறோம், தானே எலுமிச்சம்பழம் கையில கிடைச்சிடும். தானே எலுமிச்சம்பழம் நன்னா கையில கிடைச்சிடும். அதே போல இவ்விடத்துல அண்டாதிபதையே நமகா அப்படின்னு சொல்லும் போது எலுமிச்சம்பழம் நன்னா இருக்கு, அழகா இருக்கு சொல்லுமா போல அண்டங்கள்லாம் உங்களோடு ரொம்ப நன்னா இருக்கே, சேர்ந்திருக்கே, நிறைய அண்டங்கள், நிறைய அண்டங்களை வச்சுட்டு இருக்கியே அப்படின்னு பெருமாளை பார்த்து இந்த வார்த்தை சொல்லியாச்சுன்னா பெருமாள் உதாரணம். பெருமாள் உதாரணம். ரெண்டாவது, பகவானை நம்ம ஏன் பிரார்த்திக்கிறோம்னு அவருக்கு அந்த ஞானம் கூட இல்லையா? உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அறுதியிட்டு தெரிவிக்கிறார் தொண்டரடியாழ்வார். நான் மனசுல என்ன வச்சுன்னு பேசுனேன்றே தெரியும். அப்படி இருக்க செய்து அவர் நல்லா புரிஞ்சுட்டு இருக்காரு. பகவான் என்ன பிரார்த்திக்கணும் தெரியாது, தெரியாம இருக்க போறதே கிடையாது. அப்ப அத்தனையும் பகவானுக்கு தெரியுமோனும். ஏன்னா பகவான் சர்வஜன், பகவான் உதாரணம். அது மட்டும் பெரிய வள்ளலா இருக்காரு. நாம சொல்லக்கூடிய எந்த பாவத்தோடு சொல்றோமோ அதெல்லாம் புரிஞ்சுறாரு. அதனால நான் போய் நின்னுண்டு எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடு, எனக்கு சொத்து கொடு, சுகத்தை கொடு அப்படின்னு பிரார்த்திக்க வேண்டாம். அண்டாதி பதையே நமகான்னு சொன்னாலே போறோம், கொடுத்துருவார். அண்டாதி பதையே நமகான்னு சொன்னாலே போறோம், கொடுத்துருவாங்க. சரி, அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அப்புறம் என்னாச்சு? அண்ட குலத்துக்கெல்லாம் தேவரை அதிபதியா இருக்கு, அடியேனுக்கு கொடுன்னு பிரார்த்திக்க வேண்டாம். அண்ட குலத்துக்கெல்லாம் தேவர் அதிபதியா இருக்குன்னு சொன்னாலே போறோம், வந்துடும். ஏன் சுவாமி அந்த சப்தம் இருக்க வேண்டாமா? நீர் அண்ட குலத்துக்கு அதிபதியா இருக்கே, எனக்கும் இதை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு பிரார்த்திக்க வேண்டாம். பிரார்த்திக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த சப்தம் இல்லைன்னாலும் அண்டாதி பதையே நமகான்னு சொன்னாலே என்ன ஆகும் தெரியுமா? அது ஒரு பிரார்த்திக்கிறான்னு தான் அர்த்தம். புரியத்துக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த காலத்துல எல்லாம் இந்த வேலைக்காரெல்லாம் இருக்கா இல்லையா, வீதி எல்லாம் அதெல்லாம் கிளீன் பண்றவா, அது குப்பையெல்லாம் எடுத்துன்னு போறவா, வேற யாரோ இருக்கா வரணும், அவ எல்லாம் இருக்கா இல்லையா? தீபாவளி சங்கராந்தி வந்துட்டு வச்சுக்க, பொங்கல்லாம் வந்துட்டு வச்சுக்க, அப்படின்னு முன்னாடி வந்துருப்பா. முன்னாடி வந்துன்னு சுவாமி உங்களை வந்து இது பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், இப்படி தலையை சொல்லிட்டு தீபாவளிக்கு முன்னாடியோ இல்லை தீபாவளி அப்போ உங்களை வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், சௌக்கியமா இருக்கல, எப்படி இருக்கு, என்ன இருக்கு, இப்படி இழிச்சவாயிடோ இப்படி இந்த வார்த்தை சொல்லிட்டே இருப்பான். ஆனா எனக்கு தீபாவளி ஆச்சு, தீபாவளி போனஸோ தீபாவளி பலகாரமோ இந்த தீபாவளிக்கு ஏதாவது கொடுக்கலாமான்னு கேட்க மாட்டான். கேட்காம என்ன பண்ணுவா, உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்துட்டான். இத்தனை வருஷமா பார்க்கல, இப்ப இத்தனை நாளா பார்த்துருக்கலாமா? பார்க்கலையே. இப்ப என் முகத்தை பார்த்து அவர் என்ன பண்ண போறாரு? ஒண்ணும் பண்ண போறது. ஆனா பார்த்துட்டு போலாம் வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னா அந்த முதலாளி என்ன பண்ணிருக்கணும்? ஓ இவர் ஏதோ கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு அப்படி அனுப்ப வேண்டியதுதானே. அதை விட மோசமானவா இருப்பா. சில பேர் தெரிஞ்சும் பண்ணுவா, சில பேர் தெரியாம பண்ணுவா. தெரிஞ்சு எனக்கு கேட்டுட்டு போட்டோம், உனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு ஒன்னும் கண்டுகொள்ளாம போயிடுவா. சில பேர் இருக்காளே தெரியவே தெரியாது, என்னவோ என்ன பார்க்கணுன்றதுக்கு வந்துட்டா போல் இருக்கு. அவர் எந்த பாவத்துல வந்தான்னு புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய ஞானம் இவாளுக்கு இருக்காது. ஆனா
பகவானுக்கு ரெண்டுமே உண்டு. நீ எதுக்காக போறேன்னு தெரியும், நீ எதற்காக பிரார்த்திக்கிறேன்னு தெரியும், எந்த உள்ளன்போடு நீ கேட்கிறேன்னு தெரியும். தெரியறபடியார என்ன பண்ண, அத போய் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து பிரார்த்திக்க வேண்டாம், அண்டாதிபதையை சொன்னாலே போறோம். ஏன்னா நாம என்ன வைக்கிறோம், இந்த இவாள்லாம் வந்து கேட்கறாள் தலையை சொல்லிட்டு எனக்கு இன்னைக்கு நல்லா இருக்கல, அதுக்கு உங்களை வந்து பாத்துட்டு போலான்னு வந்துன்னு சொன்னா, எந்த பாவத்தோட வந்தான்னு புரியாதனத்தோட இவாளா இருக்கான, அந்த மாதிரியா பகவான்? பகவான் அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரிலாம் பகவான் கிடையாது. அப்பனா என்ன ஆகுது, அவர் வந்து கேட்கும் போது புரிவார். முதல்ல கேட்க வரதுக்கு முன்னாடி இதுதான் வரான்னு தெரியும், நன்னவே தெரியும். அதனால்தான் மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் ஆழ்வார் தெரிவிக்கிறார் திருக்கண்ணபுரம் பாசுரத்துக்கு. மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் தெரியும் இல்லையா? நீ வரும்போது எதுக்காக வரணும்னு நல்லா தெரியும். அதனால இதை தனித்து பிரார்த்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அபேட்சை உண்டு அப்படின்னு சொல்லி தெரிவித்தாலே வரும். உன்னுடைய எண்ணத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை பகவானுக்கு உண்டு. எங்களுக்கு ஆசை இருக்கு அப்படின்னு துணித்து கொண்டு நின்னாவிட அப்படியே தலையை சொரிஞ்சுட்டு, சுவாமி இது வந்தேன் உங்களை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு கட்சி, சரி உன்னுடைய தர்மபுத்திரி சொல்லுவா, அவனுக்கு ஏதாவது கொடுத்துரு, அவனுக்கு ஏதாவது கொடுத்துரு, கொடுத்து அனுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு இருக்கு இல்லையா? அதான் அப்ப இதெல்லாம் நமக்கே தெரியாதுன்னா பெருமாளுக்கு தெரியாது, நமக்கே தெரியாதுன்னா பெருமாளுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட வல்லல் தன்மை பிரகாசிக்கிறதே பகவான்கிட்ட. அதனால் இருக்கா சுவாமின்னா ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரம் அர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜ மதிராஜம் ஆசிரியே. காஞ்சி தேவ பெருமாள் ஆச்சரியமான பெருமாள். காந்தகத்தோழன் தன் அச்சியூரன் கடலை நெக்கி புண்டவன் பாலன் ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் நமே இண்டுகள் யோனிகள் தோறுகள்வோம் இன்றூரன் ரன்னியே காந்தகுத்தோழன் தன் அத்தியூரன் கடலைக்கு. அந்த அழகு எப்படி இருக்குன்னா ஆச்சரியமான அழகு. தேவ பெருமாள் தோல் அழகு இருக்கு இல்லையா? காந்தகு தோல் மெழுகு போல இருக்குமா, அப்படி மெழுகு முழு கொண்டு இருக்கணும். அந்த தோல் எப்படின்னா நம்ம அப்படி ஈர்க்கக்கூடிய தோல், காந்தக தோல் தோல் இல்லையா? அப்படிப்பட்ட தோல் அந்த பெருமாளை திருத்தோல். அந்த தோலை பார்த்தாலே வரும். அப்படின்னா சரி சுவாமி கொடுப்பாருன்னா எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஸ்ரீநிதிம் நிதிம் அப்பாரமர்த்திதாம். அவர் எந்த பொருளை கேட்டாலும் இதுவரை கொடுப்பார். கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா ராமானுஜரை கொடுத்துட்டாரு, ராமானுஜரே கொடுத்துட்டாரு. வேற எங்க இருக்கு? ஏன்னா அவர்கிட்ட தானே அவங்க கையம் பண்ணிட்டாரு. ராமானுஜர் கொடுத்தாரு இல்லையா? ஏன்னா அவர்கிட்டவே பிரார்த்தித்தோம்னா எது வேணா கொடுப்பாரு. ஆனா நம்பெருமாள் கொடுக்க மாட்டார். நம்பெருமாள்லாம் அனுபவத்துக்குத்தான், ஃபுல்லா அனுபவத்துதான். சம்பிரதாயத்துக்கு உண்டான காரியம் பண்றதெல்லாம் தேவைப்படுவார். சம்பிரதாயத்துக்குண்டான காரியம் பண்றது தேவைப்படுவார். அந்த அனுபவம் எல்லாம் யாருன்னா நம்பெருமாள் தான் அனுப்புறாரு. இவர் வாங்கிக்கதான் தெரியும், இவர் எதுவும் கொடுக்க மாட்டார் நம்பெருமாள். ஆனா தேவபெருமாள் கொடுக்குறாரு இல்லையா? ஏன்னா யார் என்ன கேட்டாலும் ஏன்னா சுவாமி ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரம் அர்த்தினாம் காந்தகத்தோல் அண்ணா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிறார் இல்லையா? அத்தியூரான் புல்லையூர்வான் அணிமணியின் தொத்தி சேர் நாகத்தின் மேல் துகில்வான் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப கொடுப்பதற்கோட்ட சரி சுவாமி இவ்வளவு தூரம் சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கணுமே. நான் ஒண்ணு கேட்டேன், ஒரு 10,000 ரூபாய் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேட்ட உடனே அவர்கிட்ட சுவாமி அவரே நாளைக்கே ஒரு 5 ரூபாய் யாராவது கடுப்பாருன்னு அந்த நிலையில அவர் இருக்காரு, நான் கொடுக்கறது. அதே போல பெருமாள்கிட்ட நான் கேட்டேன்னா அவர்கிட்ட இருக்குமான்னா இருக்கேன் இப்ப எலுமிச்சம்பழம் இருக்க வாட்டு தானே கேட்க முடியும். எலுமிச்சம்பழம் இல்லைன்னா அவாட்ட போய் கேட்டு பிரயோஜனமே இல்லையா? அதே போல பகவான்கிட்ட கொடுப்பதற்கு நிறைய இருக்கு, நிறைய ஒன்றான எத்தனை வேணா இருக்கு. ஏன்னா அது மட்டும் இல்ல, நீ எதற்காக வந்திருக்க, எந்த எண்ணத்தோடு இந்த வார்த்தையை பேசுற, எந்த எண்ணத்தோடு உன்னுடைய செய்கை இருக்கு, எந்த எண்ணத்தோடு உன்னுடைய சொல் வந்துட்டு இருக்கு, இது எல்லாமே பகவான் தெரியறதுனா அதனால அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையன்னா இதெல்லாம் சரி சுவாமி. அவன் ஒரு பிரயோஜனாந்த பரந்தனா அந்த பிரயோஜனாந்த கொடுக்கணுமானா கொடுக்கணும்ன்ற பகவான். பிரயோஜனாந்த பரன் என்னதன் அர்த்தம்? பகவானை தவிர மத்தவனு பிரார்த்திக்கிறாரணும். இங்க இருந்து வந்தா ஐஸ்வர்யத்தை கொடு, எனக்கு சொத்து கொடு, சுகம் கொடுன்னு கேட்டு இருக்கணும். சுகம் என்பது என்னது? பகவத் அனுபவ பிரீத்திக்காரத கைங்கறிஞதான் சுகம். ஆனா ஐஸ்வர்யார்த்தியுடைய நினைவு பிரகாரம் சுகம் என்னன்னா தன்னுடைய சரீரத்தை நன்னா பாதுகாத்தன சுகம் நினைக்கிறான். தன்னுடைய சரீரத்தை நன்னா பாதுகாத்தனா அதுக்கு தேவை எது? அந்த சொத்தை கொடுன்னு பிரார்த்திக்கிறானோ சரி, அதையும் கொடுக்குறானோ. கொடுக்கறது மட்டுமல்ல, கண்ணனை கீதையில இருந்து பதிவிக்கிறான்.
என்கிட்டலாம் அர்ஜுனா என்கிட்ட யாரெல்லாம் வாங்கிட்டு போறாளோ அவெல்லாம் உதாரர்கள்னு தெரிவிக்கிறார். யாரோ ஒரு வள்ளல், அந்த வள்ளல் நிறைய பேருக்கு புஸ்தகம் கொடுத்திருக்காரு, என்னென்ன பணம் கொடுத்துட்டு இருக்காரு, வஸ்திரங்கள் கொடுக்கிறார், என்னென்ன தேவையை கொடுத்துட்டு இருக்கார். இப்ப அவரை வரலன்னு சொல்லுவேல, வாங்கிட்டு போனவால வரலன்னு சொல்லுவேல. அது என்னமா சுவாமி வாங்கிட்டு போறவால வரலன்னு சொல்லுவேன். வாங்கிட்டு போறோம் வாங்கிட்டு போயிட்டார், கொடுத்தவர் தானே வரல. இப்ப கண்ணன் சொல்றது அப்படி இல்லை. யாரெல்லாம் எங்கிட்ட வாங்கிட்டு போனாலும் அர்ஜுனா அவெல்லாம் வள்ளல்கள், உதாரா அப்படின்னா உதாரா சர்வையே வைத்தே ஞானேத்து ஆத்மைத்து நேமதம். இது 7ஆம் அத்தியாய 18வது ஸ்லோகம் கீதையில. அதுனா 4 விதமானவர்கள் என்ன ஆசிரிக்கிறார்கள், அவர்கள் எல்லாரும் உதாரணம் இருக்க. 4 விதமாக 4 வித பிரிவுகள், 4 பேரை வந்து ஆசிரிக்கிறார். அவெல்லாம் உதாரணம் இருக்கிறார். அர்ஜுனன் கேட்கிற, கொடுக்கிறவன் நீயாச்சு, அவளை வாங்கிட்டு போறான்னா அவ நான் கொடுத்தா இருந்தாலும் அவ வாங்கலைன்னா என்ன உதாரணம்னு சொல்லுவாளா? நான் வல்லத்தன்மை படைத்தோன்னு சொல்லுவாளா? இப்போ ஒருத்தர் யாருக்குமே கொடுக்கல, பேசாம எல்லா சொத்தையும் தானே வச்சுட்டு இருக்காரு, சுவாமி வல்லல் சுவாமி. ஆனா இன்னைக்கு லோகத்துல அப்படிதான் சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப தவறு. தன்னுடைய சொத்தை எடுத்து எல்லாருக்கும் பரிமாறணும். நல்ல விஷயத்துக்கு பரிமாறணும், தீய விஷயத்துக்கு அல்ல. நல்ல விஷயத்துக்கு பரிமாறதுன்னா அவளை வல்லன்னு சொல்லுவா, உதாரணம் சொல்லுவா. அதே போல இப்ப இவ கண்ணன் கொடுத்துட்டு இருக்கான். வந்தவா எத்தனை 4 விதம் இருக்கு. ஞானி, அர்த்தார்த்தி, 3 பார்த்து போகணும். ரெட்ட ஐஸ்வர்ய காமன், அபூர்வ ஐஸ்வர்ய காமன், ஐஸ்வர்யார்த்தி 2 பேர். அதுக்கப்புறம் ஞானி, அதுக்கப்புறம் வந்து கைவல்யார்த்தி. இந்த 4 பேரும் கொடுக்குறாரோ அந்த 4 பேருமே யாருக்கு உதாரணம்னு தெரிவிக்கிறார். அர்ஜுனன் கேட்கிறான், கண்ணா நீ தப்பா சொல்லிட்டு இருக்க. உதாரணம் யாரு தெரியுமா? யார் கொடுக்குறாளா அவரை நீங்க? கண்ணன் உடனே சொல்றான், கொடுக்குறவர் வாஸ்தவம் தான். எனக்கு உதாரணம்னு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காரணும், வல்லன்னு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காரணும். அந்த பட்டம் வாங்கினதுக்கு எது காரணம்? நான் கொடுத்தபடியால தானே. ஆமா, அதைத்தான் நான் சொல்றேன், நீ கொடுத்தபடியாதான். ஆனா நான் கொடுத்து அவன் வாங்கலன்னு வச்சுக்கோ, எனக்கு அந்த பட்டம் கிடைக்குமா? அவன் வாங்கினபடியால் தான் எனக்கு பட்டம் கிடைச்சது. அப்ப என்ன அர்த்தம்? அவன் தான் வல்லன், அவன் தான் வல்லன் தெரியும். ஆனா சாமானியமான உதாரணம் பகவான் தான் சொல்றாருனா சரி, இத்தனையும் பகவான்கிட்ட கேட்டு விட்டமே, அது முதல்ல உண்டோன்னா அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட இருக்கு, நிறைய இருக்கு. 1 2 இத்தனையும் கொடுத்துட்டு கூட அவர் கொடுப்பாரா சுவாமி? அவர்கிட்ட அத்தனை சொத்து இருக்குன்னா ஆச்சரியமா அடிக்கிறார். இது விஷ்ணு புராண ஸ்லோகம் அடிக்கிறார், ஆச்சரியமான ஸ்லோகம். அண்ட குலத்துக்கு அண்டானாந்து வியாக்கியானம் வாசிக்கிறேன். அண்டானாந்து சகஸ்டானாம் என்று தொடங்கி கோடி கோடி சதானிச்சா என்று அசங்கியாதமான அண்டங்களுக்கு நிர்வாகன் ஆகையாலே அபேட்சித்த அண்டங்களை கொடுக்கைக்கு உடமையை சொல்லுகிறது அதிபதி. உபயோகிக்கும் நிர்வாகனாக ஆகி அண்ட குலத்துக்கு அதிபதி ஆகி ஆசிரியர் தன்னை அனுசந்தித்த அளவிலே ஆகியிருக்கை ஐஸ்வர்யார்த்தி ஐஸ்வர்ய விசிஷ்டாக அனுசந்தித்தால் அவ்வளவா இருக்கும். கைவல்யார்த்தி அஸ்பிருட்ட சம்சார கந்தனாக அனுசந்தித்தால் அவ்வளவையா இருக்கும். அசுரராக்கதரை இதுவரைக்கும் மாற்றுவார். இப்ப அவர்கிட்ட அவளை சொத்து இருக்கா சுவாமின்னா விஷ்ணு புராண ஸ்லோகம் உதாகரிக்கிறார். அண்டானாம் சகஸ்ராம் ஆயுதானிச்ச. அண்டானாம் சகஸ்ராம் ஆயுதானிச்ச ஈத்ருசாசனம் ததா தத்ர கோட்டி கோட்டி சதானிஷா. விஷ்ணு புராணத்துல ஆச்சரியமா தெரிவிக்கிறார். 10,000 கோடிக்கணக்கிலே அண்டகடாகங்கள் இருக்கு. 10,000 அண்டகடாகங்கள் இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் மிதந்துட்டு இருக்கு, எல்லாம் மிதந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கச்சதே ஒவ்வொரு அண்டமும் 14 லோகங்கள். அண்டம்னா எப்படின்னா ஒரு உருண்டியா இருக்கும். அண்டம்னா கொஞ்சம் அப்படி உருண்டையா இருக்கு இல்லையா? அந்த அண்டத்துக்கு ஒரு அண்டத்துக்கு ஒரு பிரம்மா. ஒவ்வொரு அண்டமும் 14 லோகங்கள், ஒரு அண்டத்துக்கு ஒரு பிரம்மா. இப்படி பல பல பிரம்மாக்கள் அப்படின்னா பல பல அண்டகடாகங்கள் இருக்குன்னு அர்த்தம். பல பல பிரம்மாக்கள். இதில் எண்ணில் அடங்காத அண்டங்களுக்கு நிர்வாகம் யாரு? பகவான் சிவன் நாராயண். எண்ணில் அடங்காத கோடிக்கணக்கான அண்டங்கள், அத்தனை அண்டங்களுக்கும் நிர்வாகர்கள் யாருன்னா பகவான் தான். அப்படி இருக்க ஆகையால் அவர் பிரார்த்தித்தை எல்லாத்தையும் கொடுப்பதற்குண்டான சொத்து பகவான்கிட்ட இருக்கு.
நல்லா ஒதுக்கும். ஏன்னா இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கா, சரி சுவாமி பிரார்த்திக்கிறேன், பக்கத்து வீட்டுக்கு கொடுத்தோம் நல்லா பிரார்த்திக்கச்சு நல்லா கேட்டுட்டே இருப்பாரு சுவாமி, கொடுப்பாரானா இல்லையே, அவரால் கொடுக்க முடியாது, அவருக்கு அந்த சொத்து இல்லை. ஆனா பகவான்கிட்ட இருக்கான்னா, இப்ப பார்த்தோம் ஸ்ரீநிதி நிதி அபார மர்த்தினாம்னு, அதுக்கு மேல விஷ்ணு புராண ஸ்லோகத்தை எடுத்து அண்டானாம் சகஸ்தானாம் எடுத்துக்கா இல்லையா, எத்தனை அண்டங்கள், கோடிக்கணக்கான அண்டகடாங்கள். அந்த அண்டகடாங்கள் யாரு நிர்வாகங்கள், யார் பகவான் தான். அதனால பகவான்கிட்ட சொத்து உண்டு. அதனால அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி, அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி, இதற்கு மேலே அதிபதி, அண்டக்குலத்துக்கு அதிபதி, அதிகப்பதிகி அதிபதி, அதிகப்பதிக்கு அதிபதி அப்படின்னா மேன்மேலும், நல்லா பாருங்க, மேன்மேலும் எல்லாவற்றையும் நிரவதிகமாக படைத்தவர். ஏன்னா இவர் இந்த அண்டகடாகத்துக்கு, கோடிக்கணக்கான அண்டகடாகத்துக்கு வந்து நிர்வாககர் அல்ல, அதற்கு மேல இன்னொரு விபூதியும் உண்டு. விபூதியில சொத்து, உபய விபூதி, ரெண்டு சொத்து அவருக்கு. ஒண்ணு நித்திய விபூதி, இரண்டாவது லீலா விபூதி. லீலா விபூதி தான் கோடிக்கணக்கான அண்டகடாகங்கள். நித்திய விபூதி அந்த கோடிக்கணக்கான அண்டகடாகங்களை காட்டிலும் 3/4 மடங்கு பெரியது நித்திய விபூதி. திரிபாதஸ்யா அமிர்தம் திவி சாஸ்திரமா சொல்லிக்கலையா. அப்ப இந்த ரெண்டு விபூதிக்கும் அதிபதி யாரு? பகவான். நிர்வாககன் யாரு? பகவான் தான். வெறுமே ஒரு அண்டகடாகத்துக்கு கோடிக்கணக்கான அதிபன் மட்டுமல்ல, எல்லா அண்டகடாகத்துக்கு அதிபதி, பிரபஞ்சத்துக்கு அதிபதி. இந்த லீலா விபூதி போல 3 மடங்கு பெரிதாக இருக்கக்கூடிய நித்திய விபூதிக்கு அதிபதி. அப்ப உபூதிக்கும் நாதன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி. உயர்நலம் உடையவன், மயர்வர மதிநலம் அருளினன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி தெரிவிக்கிறாயா. இது என்னன்னா, நாம ஒருத்தர் கேட்கும் போது நான் கேட்க மட்டும் அவர்கிட்ட இருக்கும், அது பெருமை இல்லை. ஒருத்தர் 10,000 ரூபாய் கேட்கணும், அவர்கிட்ட இருக்கு சொன்ன 20,000 ரூபாய் இருக்கு, 10,000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம், அது வரைக்கும் இருக்கும். ஆனா பகவான்கிட்ட அப்படி இல்லை. நாம கேட்காத அத்தனையும் உண்டு, கேட்டது மட்டும் இல்லை. சாதாரண லோகத்துல எப்படி இருக்கும், அவர்கிட்ட என்ன இருக்கோ அதான சுவாமி கேட்க முடியும், அப்படிதானே இருக்கா. அவர்கிட்ட போய் இதை கேட்டா என்ன சுவாமி, அவர்கிட்ட இல்ல, இவர்கிட்ட அது இருக்கும், இவர்கிட்ட கேட்கலாம். அவர்கிட்ட இருக்கிறதானே கேட்க முடியும். அதே போல பகவான்கிட்ட என்ன இருக்கோ அதான் சுவாமி கேட்கணும், அப்படி கிடையாது. நம்ம கேட்டது மட்டும் இல்ல, கேட்டாத அத்தனையும் பகவான்கிட்ட உண்டு. இதுதான் இது அண்ட குலத்துக்கு அதிபதியாகின்னு தெரிகிறது. இந்த இடத்துல ஒரு சந்தேகம் என்ன, அண்ட குலத்துக்கு அதிபதியே அப்படின்னு சொன்னா நியாயம். அண்ட குலத்துக்கு அதிபதி ஆகி, கொஞ்சம் நல்லா அதை கேட்டுக்கோ. அண்ட குலத்துக்கு அதிபதி ஆகி, அண்ட குலத்துக்கு அதிபதியே ஒரு சுவாமி வந்தார். சுவாமி, இந்த வீட்டுடைய நிர்வாககரே, இந்த வீட்டுடைய முதலாளியே அப்படின்னு சொல்லுவார். இந்த வீட்டுடைய முதலாளி ஆகிவிட்டீரே அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆகல, இப்ப ஆயிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதே போல அண்ட குலத்துக்கு அதிபதி ஆகி, அண்ட குலத்துக்கு அதிபதியேன்னு சொன்னா எப்பவுமே அதிபதியா இருக்கான்னு அர்த்தம். அண்ட குலத்துக்கு அதிபதி ஆகின்னு வந்துட்டுனா, சுவாமி நேத்திக்கெல்லாம் பெருமாள் அண்ட குலத்துக்கு அதிபதி இல்ல போட்டுருக்கு, இல்ல இன்னைக்குதான் ஆனா போட்டிருக்கு அப்படின்னு இல்லையா. இல்ல, உபூதி நாதத்துவம் என்னைக்கு உண்டு, என்னைக்கு உண்டு, எப்போது உண்டு, எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழிதரும் அப்பொழுதுக்கு அப்பொழுதுமே என்னைக்கு உண்டு. ஏன்னா சரி சுவாமி என்னைக்கு உண்டுன்னா அப்ப ஏன் ஆகின்னு வந்திருக்கு. ரெண்டாவது, ஆகின்னு வராம அண்ட குலத்துக்கு அதிபதி ஆகின்னு வராம என்ன, அண்ட குலத்துக்கு அதிபதியே அப்படின்னு வந்திருக்கணும். ஆகின்னு வந்திருக்கே சுவாமி. ஒருவேளை இவர் என்ன பண்ணாரு, யாரையோ குறித்து தபசெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த 14 லோகத்தையும் அண்ணா வாங்கிட்டாரு அண்ணா, அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னைக்கு அண்ட குலத்துக்கு அதிபதி தான். அப்பனா ஆகி எதுக்கு சொல்லணும், ஆகி சொல்ல வேணாமான்னா, ஆகினா ஐஸ்வர்யாட்டி அண்ட குலத்துக்கு அதிபதியேன்னு நினைக்கிறார் அல்லவா. பெருமாள் தன்னை சொத்துக்கு முதலாளி என்று தன்னை காட்டி கொடுப்பதே கிடையாது. பெருமாளுக்கு பெரிய விஷயம் என்னன்னா, தான் எந்தெந்த சொத்துக்கு அதிபதி நான். இந்த கண்ணனே கீதையில கேட்கிறான், உங்க சொத்தை பத்தி எனக்கு நல்ல விவரமா சொல்லுன்னு கேட்கிறார் கீதையில.
அர்ஜுனன் கேட்கிறான். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான் பெரிய வம்பு. சொத்து பட்டியல் கொடுங்கோ, தேர்தலில் நிக்கணும்னா சொத்து பட்டியல் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, சில சில அரசாங்க உத்தியோகத்துக்கெல்லாம் சொத்து பட்டியல் கொடுக்கணும். அநேகமா அது உண்மையா இருக்கணும் இருக்காது. ஏன்னா அவ சொல்றதுக்கு அவளுக்கு தயங்குறா, ஏதோ நமக்கு ஒரு இதாக வம்பு வந்துருமோன்னு. ஆனா கண்ணன் தைரியமா சொல்றான், எனக்கு என்னென்ன சொத்து இருக்கு என்னென்ன. ஆனா இதான் நீ சொல்றதே சிரமமா இருக்குன்னு நான், எந்த சொத்து என்னுடைய இல்லை எப்படின்னு சொல்றது. அதனால அந்தந்த சொத்துடைய பிரதானம் இது, அதை மாதிரி தெரிவிக்கிறார் இல்லையா, அப்படி இருக்கச்சு. அப்ப அதனால பகவானுக்கு என்னன்னா, தன்கிட்ட சொத்து இருக்குன்னு அவர் காட்டிக் கொள்வதே கிடையாது. இந்த சொத்து என்னுடைய, இந்த சொத்து என்னுடைய காட்டிக் கொள்வது. அப்ப என்ன சொல்லுவான்னா, நான் பக்தபராதீனன், பக்தபராதீனன், பக்தானாம் தாம் பிரகாசசே நதே ரூபம் நதே ஆகாரம். பக்தர்களுக்காக நான், பக்தர்களுக்காக பக்த பராதனன், பக்தர்கள் சொல்லபடி நான் நடப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறேன்னு தெரிவிக்கிறேன் இல்லையா. எப்பவும் நான் பக்த பராதனன் ஏன்னா பிரியத்துக்காக சொல்றேன். ஒருத்தர் நிறைய வேலை தெரியும், நிறைய வேலை தெரிஞ்சதை விட ஒரு சுவாமி பெரிய சங்கீத வித்வானா இருக்கார். ஆனா நாட்டியம் கூட அவர்களுக்கு தெரியும். ஆனா பெரிய சங்கீத வித்வான் தான் அவர் பிரதானமா இருக்கார். சங்கீத இருக்கச்சு. ஆனா அவர்கிட்ட போய் ஒருத்தர் என்ன பண்ணா, நாட்டிய கச்சேரி பண்ணி நாட்டியம் ஆடிண்டே இருந்தா. நாட்டியம் ஆடிண்டே இருக்கச்சே இவருக்கு நாட்டிய வித்தியும் தெரியுமோன்னு, நாட்டிய சாஸ்திரம் தெரியும், சங்கீத வித்வானா இருக்கார், நாட்டிய சாஸ்திரம் தெரியும். ஆனா இவர் பிரதான சங்கீத வித்வானா தான் இருக்கார். இப்ப நாட்டியம் ஆடுறச்சே அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு கொஞ்சம் தப்பா ஆடித்து. உடனே என்ன பண்ணார், இவர் தன்னுடைய வேட்டையை வரிஞ்சு கட்டினார். கிட்டு கிட்டுன்னு இந்த மாதிரி ஆடப்படாது, இப்படி ஆடணும்னு சொல்லி கொண்டாடணும். இப்ப இவர் இவருக்கு பிரதான எது, சங்கீதம் தான். ஆனா நாட்டியம் ஆடினாரணும், ஆடி காமிச்சாரணும், அதோட வழக்கம் அதுவா, அவரோட வழக்கம் அது கிடையாது. ஆனா பெரிய சங்கீதமா இருந்தவரை விட நாட்டியம் ஆடினாரணும். ஏன் அங்கு தேவைப்பட்டது, அந்த குழந்தை தப்பா ஆடித்து அது தவறுன்னு சொல்லி அது தேவைப்பட்டவிட நாட்டியம் ஆடினாரணும். அதே போல பகவானுக்கு எத்தனையோ பெருமைகள் உண்டு. ஒரு பெருமை ரெண்டு பெருமை இல்லை, எத்தனையோ பெருமை உண்டு. இப்ப அடிய ஐஸ்வர்யத்துக்காக போறேன், இன்னொருத்தர் கைவல்யத்துக்காக போறார், இன்னொருத்தர் பகவன் லாபத்துக்காக போறாருன்னா அந்தந்த நிலைக்கு தகுந்தாப்புல பகவான் தன்னை அமைத்துக் கொள்கிறார். அந்தந்த நிலைக்கு பகவான் தன்னை, ஏன்னா அவருக்கு எத்தனை பெருமைகள் இருந்தாலும் முக்கியமான பெருமை என்ன தெரியுமா அவருக்கு, பக்த பராதீனன். பக்த பராதீனன் அதை எப்பவுமே காட்டிகிட்டே இருப்பார். பக்த பராதீனா இருக்க பக்தன். நான் எனக்கு ஐஸ்வர்யம் வேணுன்றதுக்காக ஐஸ்வர்யத்துக்கு அதிபதியே அப்படின்னு நினைச்சேன்னு வச்சுக்கேன், அப்ப என்ன சமாதானப்படுத்துறதுக்காக அண்ட குலத்துக்கு அதிபதி ஆகி அப்படின்னு எப்பவுமே அவருக்கு அண்ட குலம் இருக்கத்தான் இருக்கு. என்ன பாருங்க, எப்பவுமே அவர்கிட்ட அண்ட குலத்துக்கு அதிபதி. ஏன்னா நான் ஐஸ்வர்யம் பிரார்த்திக்கிறேன்னு, எப்ப நான் ஐஸ்வர்யத்தை பிரார்த்திக்கிறேனோ, ஐஸ்வர்யத்தை பிரார்த்திக்கும் போது ஐஸ்வர்யம் இத்தனையும் அவன்கிட்ட இருக்குன்னு காட்டணும். அப்ப என்ன பண்ணாரு, அண்ட குலத்துக்கு அதிபதியாகிங்கிற தன்மையோடு பகவான் என்ன பண்றான், நமக்கு சேவை செய்யணும். அப்ப ஆகினா இதான் புதுசா வந்ததுன்னு அர்த்தம் இல்லை, எப்பவும் அவர்கிட்ட அண்ட குலம் இருக்கத்தான் இருக்கு. ஆனால் இப்ப ஏன் ஆகி சொல்றாருன்னா, என் அனுசந்தானத்துக்கு இணங்க அவர் ஆகணும் இல்லையா. நான் என்னென்ன பிரார்த்திக்கிறேன், என்ன விஷயம் பிரார்த்திக்கிறேன், இது அர்ச்சா திருமேனில இது உண்டு. தமருகந்தது உருவம் அவ்வுருவம் தானே தமருகந்து எப்பேர் மற்ற பேர். நாம ஒரு எந்த உருவத்தோடு பகவான் நம்ம உபாசனமோ அல்லது பகவான பிரார்த்திக்கிறோமோ சரணாகதி மூலமா, அந்த உருவத்தோடு பகவான் சேவை சாய்க்கிறார். அப்ப நம்முடைய நினைவு தானே. இப்ப இங்க ஐஸ்வர்யாத்தோட நினைவு என்ன, அண்டத்துக்கெல்லாம் அதிபதியே, அண்டத்துக்கெல்லாம் அதிபதியே அப்படின்னு அந்த நினைவோட பிரார்த்திக்கிறான். ஏன்னா ஐஸ்வர்யா சொத்து வேணுமோனும். அப்ப என்ன பண்றாரு, அவர் அண்ட குலத்துக்கு அதிபதி ஆகி என்று தன்னை காட்டுறார். இப்ப ஆகின்னா ஓ இப்பதான் புதுசா வந்திருக்காரு அர்த்தம் இல்ல, அதனால இவர் ஆகணும் சுவாமி அவர் ஆனா அவருக்கு அதுல விருப்பம் இல்லை. பகவானுக்கு விருப்பம் பக்த பராதீனன். இது நன்னா புரிஞ்சுக்கணும். பக்த பராதீனன் அப்படின்னா நான் பக்தர்களுக்கு பக்த வத்சலன், பக்த பராதீனன்.
பக்தர்களுக்கு என்ன நினைவோ என்ன நல்லதோ அதைத்தான் பிரதானம் பார்ப்பேன். ஆனா இவனும் பக்தன் தானே, பகவான பிரார்த்திக்காம வேறத்தையோ பிரார்த்திக்கிறான். ஆனா அதுவும் பகவான் பிரார்த்திக்கிறான். அதனால அவனுடைய நினைவையும் பூர்த்தி பண்ணணும். அவன் என்ன பிரார்த்திக்கிறான்? அந்த குலத்துக்கு அதிபதியாக எனக்கு ஐஸ்வர்யம் வேணுமே, சொத்து வேணுமே அப்படின்னு பிரார்த்திக்கச்சே, அந்த சொத்துக்குடையவனாக நான் இருக்கிறேன்னு காட்டமனும். அதை காட்டுறதுக்காக தான் அந்த குலத்துக்கு அதிபதி ஆகி தெரியும். அவர் எப்பவுமே பக்த பராதீனனாக வத்சரனாய் சுஷீலனாய் இருக்கக்கூடியது அவருக்கு ஆசை. பகவானுக்கு ஆசை என்னன்னா பக்த பராதீனா இருப்பார், சுஷீலனா இருப்பார், சௌலபியம் சௌசீல்யம் இதெல்லாம் எப்பவுமே ஒன்று உண்டு. ஆனா ஆசிரியர்களுடைய அந்த பக்தர்களை பெருமையை தகுந்தா போல குறித்து அதுக்கு தகுந்தாமல் அனுசந்தானம் தான் பண்ண போனோம். அந்த அளவில இருக்கை இப்ப ஐஸ்வர்யார்த்தி ஐஸ்வர்ய விசிஷ்டன் அனுசந்தித்தால் அதுவாக சரசாய்க்கிறார், அதுவாகவே சரசாய்க்கிறார். ஐஸ்வர்ய விசிஷ்டன் நினைச்சுட்டாச்சுங்க. புரியத்துக்கா சொல்றேன். சில பேர்லாம் ரொம்ப பக்தலா இருப்பா, ரொம்ப பக்தலா இருப்பா, நேர பெருமாள் போய் செய்ப்பா. பெருமாள் அபாரமான காதலா இருக்கும். அப்படியே செவிச்சுட்டு இருக்காச்சு, என்ன அழகு என்ன அழகு என்ன அழகா இருக்காரு, என்னையே பார்த்துட்டு இருக்காரு, ஏண்டா இப்படி இருக்க ஏண்டா இருக்கு சொல்றா போல இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்வா. பக்கத்துல இருக்க அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது, அந்த அளவுக்கு பக்தி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எப்போ மாதிரிதானே இருக்காரு, ஒண்ணுமே தெரியலையே, எல்லாம் ஒரே மாதிரிதானே இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இவருக்கு அந்த மாதிரி சேவை சாய்க்கிறார், அவளுக்கு அந்த மாதிரி சேவை சாய்க்கிறார். அப்பதான் என்ன அர்த்தம்? அந்தந்த எண்ணத்துக்கு தகுந்தாப்புல பகவான் தன்னை மாத்திக்கிறாரோ அதே போல இங்க அண்டாதிபதையே நமகான்னு தனக்கு ஐஸ்வர்யம் வேறுன்னு பிரார்த்திக்கிறபடியாலே அண்ட குலத்துக்கு அதிபதியாக தெரிகிறார். அவள் அனுசந்தானத்துடைய அப்ப இது போல கைவல்யார்த்திக்கு ஆசை எது? இந்த சரீரத்தையும் சம்சாரத்தையும் தொடர்ந்து பிறப்பு என்ன இறப்பு என்ன பிணி என்ன மூப்பென்ன இது எத்தையும் இல்லாம உயர்ந்தவை அடையன்னு நினைக்கிறானோ அவனும் பகவான் தான் நினைக்கிறான். அப்பனா அவன் என்ன பிரார்த்திப்பான்? இந்த சம்சார கந்தமே இல்லாதவன்னு சொன்னா அப்ப தனக்கு கைவல்யார்த்தி மோட்சம் வேணும்னு கேட்கறான். அப்புறம் என்ன? உனக்கு பகவானை பத்தி என்ன சொல்றாரு? உனக்கு பிறப்பு கிடையாது, அஜாயமானோ பகுதா விதாயத்தை சாஸ்திரம் தெரிந்தாலும் உனக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, உனக்கு சரீரம் சாமானிய சரீரம் கிடையாது, நீ மூப்பு கிடையாது, பிணி கிடையாது, இந்த நிலையெல்லாம் தாண்டி இருக்கிறையே அப்படின்னு அவனை பிரார்த்தித்தான. எனக்கு அந்த மாதிரி கொடு, பிறப்பு வேண்டாம் இறப்பு வேண்டாம் மூப்பு வேண்டாம் பிணி வேண்டாம், அவன இந்த ஆத்மாவை நானே அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியும் இல்லையா? ஏன்னா சம்சார கந்தம் இல்லாம இருக்கணும் கைவல்யார்த்திக்கு, இந்த சம்சார வாசனையே கூடாது இல்லையா அப்படின்னு அனுபவிச்ச. அப்ப ஆத்மாவத்தை கூடுன்னு பிரார்த்திக்கிற மாதிரி அர்த்தம் இந்த கைவல்யை பிரார்த்திக்கிறான். அப்ப இதைத்தான் தெரிகிறார். இதுக்கு சொல்ல வந்து அணைவது அரவணமேல் பூம்பாவையாகம் புணர்வது இருவனவர் முதலம் தான் என்கிற அரவணை ஆழிப்படை அந்தனனைன்னு தெரிவிக்கிறார். அரவணை ஆழிப்படை அந்தனனை பகவான் பரிசுத்தன், பகவான் பரிசுத்தன், பரிசுத்தனாக இருக்கிறபடியாலே யார் என்ன கேட்கிறாளோ அதற்கு தகுந்தாற் போல தன்னை அமைத்துக் கொள்கிறார். அப்ப அமைத்துக் கொள்கிறான்னா அதுக்கு முன்னாடி இல்லேன்னு அர்த்தம் இல்லை. இது போல ஒரு சங்கீத வித்வான் தான் நாட்டியமாடி யாரோ ஒரு குழந்தை தவறா ஆடினதை பார்த்து இப்படி ஆடணும்னு காட்டி கொடுத்தாரோ வாஸ்தவம் அது. ஆனா அவருக்கு நாட்டியம் ஆடுறது அவருக்கு பிரதானம் இல்ல, அவருக்கு சங்கீதம் தான் பிரதானம். அதே போல பகவானுக்கு எது பிரதானம்? பக்த பராதீனா இருக்கிறது, சுஷீலனா இருப்பது, அதே போல தான் வத்சரனா இருக்கக்கூடிய தன்மை, இதுதான் பகவானுக்கு பிரதானம். அதுலதான் அவருக்கு ஆசை. ஆனா சிவ வந்து ஐஸ்வர்யத்தை கேட்டுட்டு இருக்கான், அவன் கைவல்யத்தை கேட்டிருக்கான், அவனுக்கும் கொடுக்கணுமோ? நான் கைவல்யார்த்துக்கு தகுந்தவரை செவசாய்க்கிறேன். அப்புறம் நான் சுத்தன். சுத்தன் என்னது? சம்சார வாசனை என்பதே கிடையாது, எனக்கு பிறப்பு பிணி மூப்பு இறப்பு இதுவும் கிடையாது, அந்த நிலையோடு காமிக்கிறான். அதுதான் அவன் பிரார்த்திக்கிறான் கைவல்யார்த்தி. அதே ஐஸ்வர்யார்த்தி பண்றான், நல்ல அண்டத்துக்கு நீ அதிபதியாவே, அப்படிப்பட்ட அண்டத்துக்கு எல்லாம் அதிபதியாவே. ஆமா, அது அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அடுத்து அசுரர் இராக்கதரை இண்ட குலத்தை எடுத்து கலைந்தார். அசுரர் இராக்கதரை இப்ப வியாக்கியானம் வாசிக்கிறேன். அதாவது இப்பதத்துக்கு அசுரர்களாலே
வேதாபகார ஆபத்துகளில் கலையறுத்து கொடுக்கையும் ரட்சகனுக்கள் வாமிரே ஆர்த்தன் என்றும் அர்த்தார்த்தி என்றும் ஐஸ்வர்ய புருஷார்த்தம் இரண்டு முகமாயிரே இருப்பது. அதில் அர்த்தார்த்தியை கீழே சொல்லி இவ்வம்சத்தாலே ஆர்த்தனை சொல்லுகிறது. ஜன்ம பிரவൃத்தி பரானார்த்தமே பண்ணி போருவது இரண்டு வர்க்கவரே சம்பந்தம் ஒத்திருக்க நிரசனத்தில் இழுகிறது. ஆசிரிய விரோதிகள் என்றே இண்ட குலத்தை மிகவும் நெருங்கின திரளை இண்டர் என்று சண்டாளர் இவர்களை சண்டாளர் என்று சொல்லுகிறது. நிகீர் என்று நினைவாளே அல்ல. உத்கர்ஷத்துக்கு எல்லை பரசம்யுதியோக யோஜனாயிருக்கை, நிகர்ஷத்துக்கு எல்லை பரநார்த்த யாத்திரையாயிருக்கை. இவ் ஆபத்துக்களே அசுர சத்ருவே நமக என்றே இவருடைய ஆசிரியனை பிரகாரமாயிருப்பது. இண்ட குல அசுர இராக்கதரை இண்ட குலத்தை, அசுரர் இராக்கதரை இண்ட குலத்தை இதுவரைக்கும் பார்த்துரும். ஒவ்வொருத்தருக்கும் அசுரர்கள் இருக்கா இல்லையா, என்ன அவளால இந்த தேவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆபத்து. வேதாபகார குருபாத தைத்திய பீடாதுன்னு தெரிவிக்கிறாள் ஆபத்தார்த்தனுடைய தோத்திரத்தினத்துல. ஒவ்வொரு ஆபத்து வருது. பிரம்மாவுக்கு ஒரு ஆபத்து, ருத்ரனுக்கு ருத்ரன் சொல்லுங்க சிவபெருமானுக்கு ஒரு ஆபத்து, அதே போல இந்திரனுக்கு ஒரு ஆபத்து. பிரம்மாவுக்கு என்ன ஆபத்துன்னா வேதத்தை தொலைச்சிட்டார். வேதம் இருந்தா தான் அவள் சிருட்டு காரியமே நடக்கும். வேதம் இல்லைன்னா சிருட்டு காரியம் நடக்காது. அப்ப சிருட்டிப்பதற்காக பிரம்மா, அப்ப வேத சிருட்டு காரியம் நடக்காதனோ வேதத்தை தொலைச்சிட்டாரு. ருத்ரனுக்கு என்ன சுவாமி ஆச்சுன்னா அவர் பெரிய பெரிய பாதகம் பண்றார். என்னன்னா தன்னுடைய தகப்பனாரான பிரம்மாவுடைய தலையை கிள்ளிட்டார். தலையை கிள்ளபடியால பிரம்ம கபால கையில ஒட்டு நிறுத்து, கபாலி துவம் பவிஷ்யதி என்று ஒட்டு நிறுத்து. இது ருத்ரனுக்கு இருக்கக்கூடிய நிலை. அதுக்கு இந்திரனுக்கு என்ன சுவாமி, ராஜ்யத்தை தொலைச்சிட்டார். பூகு புபகா சோகா மூணு இருக்கு இல்லையா, அந்த மூணு ராஜ்யத்தை தொலைச்சிட்டார். இந்த மூணு பேருக்கு மூணு விதமான நிலைகள் இருக்கணும். யாருன்னா பகவான் தான் பண்ணுவான். அசுரனி ராக்கதரை, அசுரர்கள் என்ன ராட்சசர்கள் என்ன, இந்த அசுர ராக்கதரை இந்த குலத்தை எடுத்து கலைந்த. அப்ப அவளுக்கு என்னன்னா இந்தந்த தேவர்களுக்கு இந்தந்த கஷ்டம் வந்துருச்சு. பிரம்மாவுக்கு வேதம் போயிடுச்சு, ருத்ரனுக்கு கையில கபாலம் விட்டுக்கிடுச்சு, இந்திரனுக்கு தன்னுடைய ராஜ்யமே போயிடுத்தணும். இது அடிக்கடி வரலாம். இந்த குழந்தைகள்லாம் இருக்காரணும், சிறு சிறு குழந்தைகள். இந்த காலத்துல இப்பெல்லாம் பேனா பென்சிலா கிடையாது, இப்பெல்லாம் பேனா தான் அதிகம். அந்த காலம் பலப்ப குச்சி தான் இருக்கும். பலப்ப குச்சி எடுத்துட்டா என் பலப்பத்தை அவ எடுத்துட்டா, ஸ்லேட் அவ எடுத்துட்டா, பலகை எடுத்துட்டா, இது மாதிரிலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி குழந்தைகள் தகப்பனாட்டம் கம்ப்ளைண்ட் பண்ணுவா. அதே போல அங்க இருக்கணும் வாத்தியாட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணுவா. அது மாதிரி அதே போல இவ என்ன பண்ணுவா, நேர திருப்பார்க்கில் வருவா. இவ ஒருத்தர் மட்டும் வர மாட்டா, மூணு பேரும் சேர்ந்து வருவா. ஏன்னா இந்திரன் தன்னுடைய சொத்தை இழந்துட்டா வச்சுக்கேன், மகாபலிட்ட இழந்தானு இழந்தபடியான பண்ணா தான் மட்டும் போயாச்சுன்னா இந்திரனை ஒரு சிறிய தேவத்தை அதனால கண்டுகொள்ளாம இருந்துருவாருன்னு முதல்ல இந்திரனை பண்ணுவார். சிவபெருமான்கிட்ட போவார். சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, வா நம்ம நேரம் பிரம்மாட்ட போலான்னு நேரம் பிரம்மாட்ட போவார். அவ மூணு பேரும் கலந்து என்ன பண்ணுவா, நேரம் திருப்பாட்டில் வந்து கூப்பீடு கேட்கும் பேரு. அங்க வந்து கூட்டமா வந்து எல்லாரும் பிரார்த்திக்கிறா. பிரார்த்தித்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனை இருக்கணும். என்னென்ன இருக்கு, என்னென்ன சுவாமி, இந்த ஒருத்தருக்கு பிரம்ம கபாலம், இன்னொருத்தருக்கு வேதம் போயிடுத்துக்கு, இன்னொருத்தருக்கு சொத்து ராஜ்யமே போயிடுத்தணும். இவெல்லாம் எப்படி வரான்னு பாருங்க, ஆசிரமம் தெரிவிக்கிறான். மூணு பேருக்கும் மூணு பத்னிகள் உண்டு, மூன்று பத்னிகள் உண்டு. பிரஜாபதி அப்படின்னு பிரம்மாவுக்கு பேரு. பிரம்மாவுக்கு பிரஜாபதினு பேரு. அவ என்ன பண்ணுவார், அவரு வேதத்தை தொலைச்சிட்டார், பிரஜாபதினு பேரு. அதுக்கப்புறம் இன்னொரு பத்தி யார் தெரியுமா, பசுபதி. பசுபதி ஆகமன்னு தனியார் சிவபெருமான பண்ணியிருக்கார் பசுபதி. ஆனா சாஸ்திர சம்மதம் கிடையாது. பசுபதி ஆகமம், அந்த பசுபதினு பேரு. அவருக்கு என்ன கஷ்டம் சுவாமி, தகப்பனுடைய தலையை கட்டாரனோ அந்த மண்டவோட விட்டு நிறுத்தணும், அது பெரிய இருக்கும், அது பெரிய பாதம். பசுபதி, அதனாலதான் அது கபாலி ஆயிட்டார். கபாலி துவம் பவிஷ்யத்தின் கபாலி ஆயிட்டார். அதுன்னு அதுக்கப்புறம் முதல்ல பிரஜாபதி. பிரஜாபதி யாரு, பிரம்மா. அந்த பிரஜாபதி தான் வேதத்தை தொலைச்சிட்டார். பசுபதி யாரு, கையில கபாலம் விட்டு நிறுத்து, அதனால அவர் வெட்டிட்டார். அடுத்து மூணாவது அந்த பிரஜாபதி பசுபதி, இன்னொருத்தர் சசிபதி. பிரஜாபதி
பசுபதி, சசிபதி. சசிபதி அர்த்தம் இந்திரன். இந்திரனோட மனைவிக்கு சசின்னு பேரு. இந்திராணி இருக்காளனும், இந்திராணிக்கு சசின்னு பேரு. அந்த சசிக்கு பதியானபடியில சசிபதினு பேரு. இவர் என்ன பண்ணார், தன் சொத்தையே தொலைச்சிட்டார். டாக்டர் மகாபலி சக்கரவர்த்தி தன் சொத்தை தொலைச்சார். இந்த 3 பதிகளும் பத்தி, இந்த 3 பதிகள் இருக்கா இல்லையா, பிரஜாபதி, பசுபதி, சசிபதி, இவ அப்பப்ப தொலைச்சிடுவா. இவ தொலைச்சிட்ட உடனே இவாளுக்கு வீட்டு கொடுக்கறது யாரு, அது ஒரு பதி இருக்கு, அதுதான் ரமாபதி. அப்ப பிரஜாபதி, பசுபதி, சசிபதி, இந்த 3 பேருடைய கஷ்டங்கள், 3 பேருடைய சமங்கள் தொலைப்பது யாரு, அது ஒரு பதி. ரமாபதி தொலைக்கிறாருனோ, இவர் 4வது பதி. 4வது பதி. அப்ப அவட ஆபத்திலிருந்து விமோசனம் ஏற்படுத்தி கொடுக்கிறாரனோ, அப்ப இந்த பலன்கள்லாம் யாரு கொடுக்கிறார், பகவான் தானே கொடுக்கிறார். இப்ப எப்படி சுவாமி இதெல்லாம் வந்துச்சுன்னா, பிரம்மா தூங்கிட்டு இருக்கார். தூங்கிட்டு இருக்கச்சே என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் மூக்கு வழியா நழுவி என்ன பண்ணிட்டு, அசுரன் போய் என்ன பண்ணா, மூக்குல இருந்து நழுவி அசுரன் கொண்டு போயிட்டான். என்னது, வேதத்தை. வேதத்தெல்லாம் கொண்டு போயிட்டான். மூக்குல இருந்து பிரம்மாவுடைய தூங்கிட்டு இருக்கும் போது அவர் மூக்குல இருந்து நழுவி அசுரன் கொண்டு போயிட்டான். வேதத்தை கொண்டு போயிட்டோம்னு, வேதத்தை கொண்டு போற முடியாது, அவளால் சிருஷ்டிக்க முடியாது. வேத காரியம் இல்லைன்னா சிருஷ்டிக்க முடியாது, சிருஷ்டிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணார் பெருமாள், அம்சாவதாரம் பண்ணார். அன்னமாய் முனிவரோடு அபரரேத்த அருமறையை வெளிப்படுத்த அம்மாந்தன்னை திருநெடுந்தாண்ட பாசனம். அம்சாவதாரம் பண்ணார். அதுக்கப்புறம் அயக்ரீவ அவதாரம் பண்ணார். அப்புறம் மச்சாவதாரம் பண்ணார். 1 தடவை 2 தடவை இல்லை. அதனால இந்த அவதாரம் பண்ணி இழந்த வேதத்தை மீண்டும் மீட்டு கொண்டு கொடுத்துட்டார். பகவான் யாருக்கு, பிரஜாபதி என்று சொல்லக்கூடிய பகவான் அந்த பிரம்மாவுக்கு தான் தொலைத்த அந்த வேதத்தை அம்சாவதாரம் பண்ணி, அயக்ரீவ அவதாரம் பண்ணி, மச்சாவதாரம் பண்ணி வேதத்தை கொண்டு கொடுத்தார். ஆக அடியவருடைய ஆபத்தை போக்குவது யாருக்கு பொறுப்புன்னா, ரட்சகனான பெருமாளுக்கு தானே பொறுப்பு. ஒண்ணுமே இல்லை. ஒரு குழந்தை இருக்கு, ஒரு குழந்தை தாயார் பெற்றெடுத்தா, அந்த குழந்தைய சரிவர ரட்சிப்பது யாரு, தாயாருடைய பொறுப்பு தானே. அது ஒன்றும் சந்தேகமே இல்லையே. அதே போலதான் பெருமாள் தான் பெற்றெடுத்த குழந்தையாக இருக்கக்கூடிய பிரம்மா என்ன, ருத்ரன் என்ன, இந்திரன் என்ன, இவாருக்கெல்லாம் ஆபத்து வந்து தோணும். அந்த ஆபத்துல ரட்சிக்கிறது யாரு, பகவான் தான் ரட்சிக்கிறான் அப்படின்னு தெரிவிக்கலாம். அப்ப இதுக்கு சொல்ல வந்தேன்னா, இதுதான் அசுர இராக்கதரை இண்ட குலத்தை எடுத்துக்கலாம். அசுர இராக்கதர்னா அசுரர்கள் என்ன, ராட்சசர்கள் என்ன, இவாட்டுக்கு மீட்டு கொடுத்தாரனோ, அவெல்லாம் வந்து என்ன பண்ணா, வேதத்தை திருடிட்டா. அதே போல இவர் பிரம்ம கபாலம் ஒட்டு நிறுத்து, அதற்கு மேற்கொண்டு சொத்து எழுந்துட்டா இந்திரன், இவாலும் மீட்டு கொடுத்தான். அதுக்கப்புறம் அசுர இதாக்கதரை இண்ட குலத்தை எடுத்து கலைந்த. சரி சுவாமி, இப்ப ஐஸ்வர்யத்தை பேசிட்டு இருக்கோம். ஆமா, ஐஸ்வர்யார்த்தி 2 வகை. ஒருத்தன் ஆர்த்தன், இன்னொருத்தன் அர்த்தார்த்தி. இதான் முதலியே சொன்ன பிரஷ்ட ஐஸ்வர்ய காவன், அபூர்வ ஐஸ்வர்ய காவன் பேரு. ஒருத்தன் ஆர்த்தன், இன்னொருத்தன் அர்த்தார்த்தி. அர்த்தார்த்தின்னா புதுசா ஐஸ்வர்யத்தை கேட்பவன். இவருக்கு ஐஸ்வர்யம் இல்லை, புதுசா ஐஸ்வர்யத்தை அர்த்தார்த்தின்னு பேரு. அர்த்தார்த்தியை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதான் அர்த்தார்த்தினது அண்ட குலத்துக்கு அதிபதியாகிதான் அர்த்தார்த்தின்னு பேரு. சொத்தே இல்லை, புதுசா சொத்து வேணும். பக்கத்து வீட்டுக்கார் நிறைய சொத்து வச்சுட்டு இருக்கார், எனக்கு அந்த மாதிரி சொத்து வேணும்னு நினைக்கிறானோ, அவனுக்கு என்ன பேரு, அர்த்தார்த்தின்னு பேரு. அது நம்ம இங்க பார்த்துட்டோம், அண்ட குலத்துக்கு அதிபதியாக பார்த்தோம். இப்ப இன்னொன்னு ஆர்த்தனை பார்க்கணும். ஐஸ்வர்யார்த்தி 2 பார்த்தோமோ, ரெட்ட ஐஸ்வர்ய காமன், அபூர்வ ஐஸ்வர்ய காமன். ஆர்த்தன் அர்த்தார்த்தின் பார்க்கணும். இப்ப நம்ம ஆர்த்தனை பார்க்கணும். ஆர்த்தன் என்ன சுவாமி, ஆர்த்திகரத்துவம் புரிஞ்சிருக்க. அது மாதிரி என்ன செய்தியில வந்து ஆர்த்த பிரபனன், திருப்த பிரபனன் 2 பேர் இருக்கா. அதை விட்டுருக்கோம். ஆர்த்தின துடிப்பி, துடிப்பை சொல்றது. ஏன்னா துடிப்பன்னு என்ன சுவாமி, போயிடுத்து சுவாமி, சொத்து போயிடுத்து போயிடுத்து போயிடுத்து, கிடைக்கணுமே கிடைக்கணுமே துடிக்கிறான் பாருங்க, அவனுக்குதான் ஆர்த்தன்னு பேர். புதுசா வர்றவனுக்கு ஆர்த்தன் இல்லை, அவன் துடிக்க மாட்டான். பக்கத்து வீட்டுக்கார் நிறைய சொத்து வச்சுருந்தாரு, எனக்கு சொத்து இல்லையே, எனக்கு சொத்து வேணும்னு கேட்கறான். இது யாரு, இதுக்கு அர்த்தார்த்தின்னு பேர். அதுதான் அண்டப்புறத்துக்கு அதிபதியாகன்னு பார்த்தோம். இப்ப அசுரராக்கதரே என்ற சப்தத்தாலே ஆர்த்தனை சொல்றார் பெரியாழ்வார். ஆர்த்தன் யாரு, ஒண்ணுமில்ல சுவாமி, ஏற்கனவே சொத்து இருந்து
இறந்துட்டேன், திடீர்னு போயிட்டா, ஏதோ பண்ணிட்டு போயிட்டானோ, எனக்கு மீட்டு கொடு, மீட்டு கொடுக்குறவன் என்ன பண்ணும், அவன்கிட்ட சண்டை போடணும், இல்ல அவன்கிட்ட பெற்றுட்டு வரணுமானோ, அதனால என்ன பண்ண, அவெல்லாம் அசுரா இல்லையா, அதுதான் அசுரர் ஆக்கதரை. அப்ப ஆத்தனைத்தான் அசுரர் ஆக்கதரை இந்த குலத்தை எடுத்துக்கிறது இரிடிகேசன் என்ற சப்தத்தால சொல்லப்படுது. இப்ப இந்த திருசுவாமி, அப்ப அசுரர் இராக்கதர்னா யார் சுவாமி? அசுரர் ராக்கதர், ராக்கதர் ராட்சசான்னு அர்த்தம், அசுரால் ராட்சசர், இவெல்லாம் யாரு? யாரா சுவாமி? என்னைக்கு பிறந்தாலோ பிறந்ததுல இருந்து மற்ற பேருக்கு கெடுதல் பண்றதுதான் இவாளுக்கு சுபாவமே. இந்த ரெண்டு வர்க்கம் இருக்கணும், அசுரர்கள் ராட்சசர்கள். இவ ரெண்டு பேருக்கும் என்ன இயற்கையான தன்மை என்னன்னா, யாருக்கும் அவ கெடுதல் பண்ணே இருக்கணும், எல்லாருக்கும் எதுன்னா அதுதான் அசுரராக்கதர். அசுரர்களும் ராட்சசர்களும் பிறந்த நாள் தொடங்கி யாராருக்கு எப்படி கெடுதல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கா இல்லையா? ஏன்னா அசுரன்னா என்ன, ராட்சசான்னு என்ன சுவாமி? அது போல சொல்லுங்க. ரஜோகுணம் அதிகமா இருந்தா அசுரான்னு பேர், தமோகுணம் அதிகமா இருந்தா ராட்சசான்னு பேர். நம்ம இல்லையே சுவாமி, நாம இல்லைன்னா எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும்? சத்துவகுணம் இருந்தா இல்லை, ரஜோகுணம் இருந்தா நாம நம்ம அசுரால் தான் அர்த்தம். தமோகுணம் இருந்தா நாம ராட்சசம் போல இருக்கேன்னுவா சில பேர்லாம் பார்த்தா, அசுரால் போல இருக்கேன்னுவான். அப்பனா அவர்கிட்ட தமோகுணமும் ரஜோகுணமும் இருக்குன்னு அர்த்தம். அப்பனா ரஜோகுணம் அதிகமா இருந்தா அவளுக்கு அசுரால்னு பேரு, தமோகுணம் இன்னும் மோசம், தமோகுணம் அதிகமா இருந்ததுன்னா ராட்சசான்னு பேரு. சத்துவகுணம் இருந்தா சுவாமி தேவர்கள், அது ஒன்றும் சந்தேகம் இல்லையே. சத்துவகுணம் இருந்தா அவெல்லாம் தேவர். ஏன்னா அடிக்கடி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ராட்சசாலுக்கும் எப்பவுமே சண்டை வந்துட்டு இருக்கும். சரி சுவாமி, இந்த 3 பேருக்கும் பகவான் சமமா இருப்பாரா? அவர் ஒருத்தர் ஒரு மாதிரி பாப்பாரா, இன்னொருத்தர் வேற மாதிரி பாப்பாரா? நாமே நமக்கு பிடிக்காதவா இருந்தா அப்படி பார்த்துட்டு பார்க்கணும், பார்க்காத மாதிரி அவர் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா பகவான் ராட்சசால ஒரு மாதிரி பார்ப்பார், அதே போல அசுரால ஒரு மாதிரி பார்ப்பார், அதே தேவர்கள் ஒரு மாதிரி பார்ப்பாரா? கிடையாது. ஏன்னா 3 பேருக்கும் சம்பந்தம் ஒரே சம்பந்தம் தான், ஒரே மாதிரி சம்பந்தம் தான். 3 பேரும் பகவானுக்கு ஆட்பட்டவர்கள் தான், அந்த எண்ணத்தோடு தான் பாக்குறார். ஆனா நம்ம என்ன நினைப்போம், அசுரால்னு சொன்னா மட்டமான சம்பந்தம், அதே ராட்சசால்னு சொன்னா மட்டமான சம்பந்தம், தேவர்கள்னு சொன்னா கொஞ்சம் நல்ல சம்பந்தம் சுவாமி. தேவர்கள் என்னன்னா கொஞ்சம் நல்ல சம்பந்தம் அப்படின்னு தெரியாது இல்லையா? இப்ப நம்ம பொறுத்தவரைக்கும் அப்படிதான் நினைக்கிறோம். ஒண்ணு வேண்டாம், நம்மவே நம்ம மாத்து குழந்தை இருக்கு, நம்ம மாத்து குழந்தை நம்மளோட சம்பந்தம் நல்லா இருக்கும். பக்கத்து வீட்டு குழந்தை இருக்கு வச்சுக்க, இப்ப நம்ம மாத்து குழந்தைக்கு இருக்கிற சம்பந்தம் போல அந்த பக்கத்து வீட்டு குழந்தைய பார்ப்போமா? அதெல்லாம் கிடையாது. இப்ப நாம பள்ளிக்கூடத்துக்கு குழந்தை அனுப்புறோம்னா அதுக்கு சோறு ஊட்டுறது என்ன, அதுக்கு யூனிஃபார்ம் போடுறது என்ன, அதுக்கு என்னென்ன பண்றது நல்லா பண்ண வேணும். அதே போல பக்கத்து வீடு, அதனாலதான் இதெல்லாம் அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தான், இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சு. ஆனா பக்கத்து வீடு குழந்தை அந்த மாதிரி பார்ப்போம், அந்த மாதிரி பார்க்கறதே இல்லை. ஏன்னா சம்பந்தம் வேறு, என் குழந்தைங்கிற சம்பந்தம், அது வேற்று குழந்தைங்கிற சம்பந்தம், சம்பந்தம் வேறாக இருக்கிறபடியாலே வேற மாதிரி பார்ப்போம். அதே போல பகவான் அசுராலும் ராட்சசாலும் கொஞ்சம் சுமாரா பார்ப்பார். அதே தேவர்கள் கட்டாலும் தேவர்கள் பார்ப்பாருன்னா அப்படிலாம் கிடையாது. பகவானுக்கு 3 பேருக்கும் ஒரே விதம் பார்ப்பார். நம்ம நினைக்கணும் நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளைன்னா ஒரு மாதிரி பார்ப்போம், நம்மாத குழந்தைன்னு நல்லா பார்ப்போம். அந்த மாதிரி நிலை பகவானுக்கு கிடையாது. ஏன்னா தேவர்களும் தன் வீட்டு பிள்ளைகள் தான், அசுரர்களும் தன் வீட்டு பிள்ளைகள் தான், ராட்சசாலும் தன் வீட்டு பிள்ளைகள் தான். இதைத்தான் கண்ணனே தெரிவிக்கிற, சமூகம் சர்வபூதேஷு சமயுகம் சர்வதேஷு தெரிவிக்கிறாய். என்ன சமம்னு நினைச்சுக்கோ அர்ஜுனா, எல்லாருக்கும் நான் சமமா தான் இருக்கேன். இன்னான் இணையான்ங்கிற வாசி நான் பார்க்கறதே கிடையாது. எல்லாத்தையும் நான் சமமா தான். சகல பூதராசிகள், எல்லா பூதராசிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் சுக்குருது, நான் நல்லதே நினைப்பவன். அப்படி இருக்கச்சே எல்லாருக்கும் சம்பந்தம் ஒத்திருக்க செய்தே. சரி சுவாமி, அப்ப ஏன் சுவாமி பகவானுக்கு விரோதம் இல்லையனோ, ராட்சசாட்டு விரோதம் இல்லையனோ, அசுராட்டு விரோதம் இல்லையனோ? விரோதம் இல்லை சுவாமி. அப்ப ஏன் அவளை கொள்ற? அவளை கொல்ல வேணாமே, அவளை ஏன் கொள்ற?
அவளை ஏன் கொள்றான்னா, தன்னிடத்தில் அபச்சாரப்பட்டா பகவானும் பண்றதில்லை. தன்னிடத்துல பகவான் எத்தையும் பண்றதில்லை, அவளை கொள்றது கிடையாது. தன்னுடைய பக்தர்கள் இருக்காளே, பக்தர்களுக்கு அபச்சாரப்பட்டதான் அபாரமான கோபம் வருது. யாருக்கு? பகவானுக்கு. தன் மேல எத்தனையோ அம்புகள் வந்து பட்டுது, ஒண்ணுமே பண்ணல. ராவணனை கோச்சிக்கவே இல்லை. ஹனுமான் மேல ஒரு அம்பு பட்டு கோபம் வந்து வால்மீகி தெரிவிக்கிறார். கோபம் வந்து இவன் சொல்ற அளவுக்கு இவனுடைய நியமனம் படி கோபம் இருக்குமா, ராமனுடைய நியமனம் படி கோபம் இருக்குமா? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ராமனுக்கு கோபம் வந்துட்டோன்னே கோபம் நியமிக்கிறதா ராமனை, அந்த அளவுக்கு ஆயிட்டான ராமன். ஏன்னா அந்த ஆஸ்தித வாத்சல்யனாக இருக்கான், அந்த பக்த பராஜனா இருக்கானோ. பக்தர்கள் மேல யாரா அபச்சாரப்பட்டா அபாரமா கோபம் அணுகிறான், அவர்களை நிரசனம் பண்ணுகிறான். குரத்தாழ்வார் தன்னுடைய பஞ்சஸ்தவத்துல தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறான்னா, நரசிம்ம பெருமாளை பார்த்து தெரிவிக்கிறார், என்ன நீ இன்னைக்கு பார்த்து இந்த பிரகலாதன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி நரசிம்மனை நீ இந்த மாதிரி சத்தம் போட்டு அவனை அடிச்சுட்டு இருக்கியே, எத்தனை 1000 வருஷங்களா உன் மேல அபச்சாரப்பட்டு இருக்கான். இத்தனை அபச்சாரப்பட்டாலும் இத்தனை நாள் இருந்துட்டு இன்னைக்கே முகத்து 1000 வருஷமா அபச்சாரப்பட்டு இருக்கானே, இன்னைக்கு அவன் அபச்சாரப்பட்டு இருக்கான். ஏதோ இன்னைக்குதான் அபச்சாரப்பட்டான்னா உடனே அவனை அழிப்பதற்குன வாய்ப்பு உண்டு. 1000 வருஷமா அபச்சாரப்பட்டு இருக்கச்சே இன்னைக்கே நீ பண்ணினா ஒண்ணுமில்லை. இன்னைக்குதான் உன்னுடைய பக்தனான பிரகலாதன் அபச்சாரப்பட்டான், அதனால்தான் நீ உனக்கு வந்து இவ்வளவு கோபம் வருதுன்னு தெரிவிக்கிறாள். ஏன்னா உன்னிடத்தில் அபச்சாரப்பட்டால் நீ பொறுக்கிறாய், ஆனா உன்னுடைய பக்தனத்தில் அபச்சாரப்பட்டால் என்ன, அதுவும் சின்ன குழந்தை அபச்சாரப்பட்டான்னா பட்ட அபச்சாரம் பொறுக்க முடியாது என்றோ, இப்பேற்பட்ட நரசிம்ம உருவத்தை எடுத்துக்கொண்டாய் அப்படின்னு தெரிவிக்கிறாரியா. அப்பனா என்ன பண்றாரு, அசுரர்கள் ஆகட்டும் ராட்சசர்கள் ஆகட்டும் இவாளுக்கு என்ன ஆஸ்திரிதர்களுக்கு விரோதி என்பதனாலே பெருமாள் கோபப்படுகிறார். தான் முக்கியம். அசுரால்னா ராட்சசால் கோபப்படுகிறார். ஏன்? ராவணன் கிட்ட விட கோபமே கிடையாது, எந்த கோபமும் கிடையாது. நீ 2 இடத்த சொல்றான், இன்று போய் நாளவா, இது கபராமாயணம். ராவணா நீ நன்னா இது பண்ணி இப்போட ஒண்ணும் இல்லை, நீ பிராட்டி நீ சமர்ப்பிச்சுடு, ஒண்ணும் பண்ண மாட்டேன்றான். அப்பயா கொண்டு இருக்கலாமோ, கொண்டதில்லை. அவனுக்கு எல்லாம் நிராதவாணியா இருக்கான். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, எல்லாம் சரி பண்ணிட்டு வா அப்படின்றான். ஒண்ணு. 2வது, ராமன் மாட்டு கடக்கிறான். மாட்டு கடக்கே அவனுக்கு ஈம கிரியெல்லாம் பண்ணணும், அந்திம காரியெல்லாம் பண்ணணும். விபீஷணன் மாட்டேன்ட்டான். எத்தனை சொன்னாலும் மாட்டே சொல்லிட்டான். அப்ப என்னதான் சொல்றான், விபீஷணன் நீ பண்றியா நான் பண்ணிட்டமான்னு கேட்கிறான். இந்த வழி நடிகள் நான் தான் பரிண்டே வந்துட்டு இருக்கேன், ஒவ்வொருத்துக்கும் ஜட்டாயுக்கு பண்ணினேன், இன்னொரு ஒவ்வொருத்துக்கு நான் பரிண்டு வந்துட்டே இருக்கேன், இப்ப நீ பண்றியா நான் பண்ணட்டுமான்னு கேட்கிறான். நீ பண்ணுவியான்னு கேட்டான். அதான் வழிநிலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கனே. 2வது, நான் இப்பவே நான் அவனை வந்து விரோதம் பார்க்கவே இல்லை, இப்போ நான் விரோதம் பார்க்கவே இல்லை. ஆனா இப்ப நான் பண்ணுவேன். ஏன் தெரியுமா, அவன் என்னை தடுக்க முடியாது. இப்ப அவனுக்கு பிராணம் இல்லையேனும் அவன் இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருப்பேன், அவன் என்னை தடுப்பான். பிராணம் இல்லாதபடியாலே நான் பண்றதுக்கு வாய்ப்பு கண்டு இனிமே அவன் தடுக்கவே முடியாது. நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். நான் விரோதம் பார்க்கறதே கிடையாது தெரிவிக்கிறானியா. பகவான் விரோதம் பார்க்கறதே இல்லை, தன்னிடத்தில் அபச்சாரம். அதனால்தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், பாகவத அபச்சாரம் கூடாது. அதுவும் பக்தர் இடத்துல இவர் எப்படி இருக்காரு, இவர் அப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னா அந்த குற்றம்னா சொல்றதுக்கு நமக்கு அந்த யோகியதை கிடையாது. குற்றமே இருப்பின்னு சொல்றேன், குற்றம் கிடையாது. குற்றமே இருந்தாலும் கிடையவே கிடையாது. அப்ப என்ன தெரிவிக்கிறார், அவன் கோபப்படுக்கிறக்கே இருக்குன்னா இந்த விரோதின்னு பார்க்கறதே பக்தா நாம் தான் பிரகாசசே. பக்தர் மேல ஏதாவது இதுதான் ஆழ்வார் தெரிகிறார். வைகுந்தா மணிவண்ணனே நின் பொல்லா திருக்குறளா என்னுள் மண்ணை வைகும் வைகள் தோறும் அமுதாய வானேரே செய்குந்தா வரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே. என்ன, என்னுள்ளே மண்ணி அடியார்கள் தீமைகள் எல்லாம் தீர்க்கிறாய், அடியாருடைய தீமைகளை நீ தீர்க்கிறாய். செய்குந்தா வரும் தீமை உன் அடியாருக்கு தீர்த்து, ஆழ்வார் வாசனம், உன் அடியாருக்கு தீமைகளை தீர்க்கிறாய், அசுரர்களுக்கு தீமைகளை செய்கிறாய். செய்குந்தா வரும் தீமை அடியார்க்கு தீர்த்து அசுரருக்கு தீமைகள் செய்குந்தான்னு அசுரருக்கு தீமைகள் செய்கிறாய் இல்லையா. அப்ப
அசுரர்களை பிடிக்காதவர்களான்றா அவர்களையும் பகவானுக்கு பிடிக்கும். அப்ப அசுரர்கள் தீமை செய்யறாருன்னா அடியார்களுடைய விரோதிகளா இருந்தா பகவானுக்கு பிடிக்காது. அடியார்களுக்கு விரோதியாக யார் இருந்தாலும் அது பகவானுக்கு பிடிக்காது. தனக்குன்னு விரோதி இல்லாமல் தன் அடியாருக்கு விரோதிகள் தான் பகவான் பார்க்கிறார். தனக்கு விரோதியை பார்க்கறதே இல்லை. தன் அடியாருக்கு விரோதியா அதான் கூடாது. அதான் என்ன தெரிவிக்கிறார் ஆச்சரியமா, அண்டப்புறத்துக்கு அதிபதியாக அசுரர் ஆக்கதனை. சரி சுவாமி, இத நஞ்சிய தெரிவிக்கிறாராம். ஈஸ்வரன் அவதரித்து பன்னிர ஆணை தொழில்கள் எல்லாம் பாகவத அவதாரம் பொறாமையாலே தெரிவிக்கிறார். நஞ்சிய தெரிவிக்கிறார். அவன் அவதாரம் பண்றதை எழுதிக்குமா, பாகவத அவதாரத்தை தாங்க முடியல. அதுதான் அவருடைய அவதாரம் தெரிவிக்கிறார். அப்ப பகவான் அவதாரம் பண்ணி இத்தனை நாள் எல்லாரையும் கொண்டது எதுக்குன்னா பாகவதற்கு அவர்களை பட்ட அபச்சாரம் பொறுக்காதபடியால். ஆக அண்டப்புறத்துக்கு அதிபதியாகி அசுரர் ஆக்கதரை அடுத்து இண்டக்குலத்தை எடுத்து கலைந்த, இண்டக்குலத்தை எடுத்து கலைந்த மிகவும் நெருங்கின திறன்னு தெரிவிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அப்படின்னா இவர்கள்லாம் எப்படி இருப்பான்னா, ராட்சசர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவில் தங்கள் கோட்டிக்குள்ள சண்டையே வராது. பிரியத்துக்காக சொல்றேன். அவன் கோட்டிக்குள்ள சண்டை வருமானா வரவே வராது. ஆனா வைஷ்ணவால் கூட இது அப்படியே நேர் எதிர். வைஷ்ணவாளுக்குள்ள அவர் என்ன சுவாமி இப்படி இருக்காரு, இவர் என்ன சுவாமி இப்படி இருக்காரு, அவருக்கு இது தெரியாது சுவாமி, எனக்கு இது தெரியும், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க போனோம். இந்த விரோதம் எல்லாம் பார்க்கறதுக்கு ராட்சசால் போல இருக்கணும். ஆனா நல்ல எண்ணத்தோடு இருக்கும். ராட்சசாலுக்கும் அசுராலுக்கும் நிறைய ஒத்துமை உண்டு. அவளை விரோதம் பார்க்கணும், விரோதம் பார்க்க மாட்டார். இப்ப 4 வைஷ்ணவா இருந்தான்னு 5 விதமான ஓட்டி இருக்கு. 4 தானே சொன்ன, அவளுக்கு 5 பிரிவு வந்துருவோம். இன்னைக்கு பாக்குறோமே, இன்னைக்கு இது இதுவா அதுவா 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 பெயிண்ட் இல்லையா, இந்த கோஷ்டி வந்துடுறதும் இதுக்கு சொல்லுவாங்க. அப்ப அவெல்லாம் ராட்சசெல்லாம் கோஷ்டியா இருப்பா. அசுரர்கள் கோஷ்டினா ஒரே கோஷ்டியா இருக்கும். அதத்தான் ஆழ்வார் பெரியாழ்வார் ஆச்சரியப்பட்டு இண்ட குலம்னு தெரிவிக்கிறார். எவ்வளவு நெருக்கமான குலம் தெரியுமா இண்ட குலம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பதே கிடையாது. என்ன பண்ணாலும் சரி அவர் விட்டு கொடுப்பதே கிடையாது. அவர் புரியத்துக்கு ஒருத்தர் கண் போனா இன்னொருத்தர் அழறார், ஒருத்தர் காது போனா இன்னொருத்தர் அழறார். அவர்களுக்கு அவ்வளவு நெருக்கம். அந்த நெருக்கம் தான் நமக்கு இருக்கணும். ஸ்ரீவைஷ்ணவால் கூட நெருக்கம் இருக்கணும். அதைத்தான் ஆண்டாள் தெரிவிக்கிறார் 15வது பாட்டுகளை. எல்லே இலங்கையை பார்த்திருக்கேன். நானேதான் ஆயிடுக வல்லை நீ போதா உனக்கென்ன பேரு எல்லாரும் பொந்தார பொந்தார் பொந்தன்னைக்குள் தெரிவிக்கிறார் இல்லையா. அந்த கோட்டி சேரணும். கோட்டிக்குள்ள பாகுபாடே பார்க்கப்படாது. எல்லாரும் பகவானுடைய திருவடிவாரத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள். அதுல சமமா இருக்கும். இந்த குலம்னா உயர்த்தி, இந்த குலம்னா தாழ்த்தி, இங்க நிறைய பார்க்கப்படாது. எதுக்கு சொல்ல வந்த, அப்படி இருக்க செய்து இவ அவ்வளவு தூரம் இருக்கா. ஏன் சுவாமி இருக்கு, ஒண்ணு வேண்டாம். நம்மளே தீவிரவாதிகள்லாம் இருக்கா பாருங்க. அவளுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை. அரசாங்கம் என்னென்ன பண்ணாலும் அரசாங்கத்துக்குள்ள காவலால் நிறைய போலீஸ்காரர் இருப்பா, மிலிட்டரி நிறைய பேர் இருப்பா. அதே போல அங்க இருக்கக்கூடிய நிறைய அரசாங்கத்துடைய சிப்பந்திகள் நிறைய பேர் இருப்பா. அவளுக்குள்ளே ஒற்றுமை இருக்குமானா இருக்காது. ஆனா தீவிரவாதிகளை ஒற்றுமை ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு பாருங்க, இந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறதா ஒருத்தர் காட்டி கொடுக்குறான். எட்டையன் மாதிரி என்ன பண்றான், காட்டி கொடுக்குறான்னு நம்ம அரசாங்கத்துல பிடிச்சிட்டா. வெளி தேசத்துல கொண்டு போய் இந்த சில இதெல்லாம் ரகசியங்களா இருக்கு இல்லையா, ராணுவ ரகசியங்கள், அதெல்லாம் சில பேர்லாம் காட்டி கொடுக்குற பாருங்க. காட்டி கொடுக்குற யாருன்னா இங்க இருக்கிறவா தான். அரசாங்கத்துல இத்தனை பலம் இருக்கு, இத்தனை அவளுக்கு தேவையான எத்தனை சக்தி இருக்கு, இருந்தாலும் ஒற்றுமை இல்லை. அரசாங்க சிப்பந்திகள், அரசாங்க காவலாளிகள், அரசாங்க பணியக்கூடிய தொழிலாளிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமை இருக்கணும். ஆனா தீவிரவாதி இருக்காளையா, அவ எந்த கோட்டியா தான் ஒத்துமை இருக்கும். ஒத்துமை இருக்கிறபடியானா அவ பண்ண வேண்டிய காரியத்தை அந்த நாட்டுல அந்த நிலையில அப்படியே சரியா பண்ணிடுறான். அதுக்கு உதவி பண்றதே யாருன்னா இந்த நிலையில இருக்கிறாங்க. அதுதான் அரசாங்கம் இன்னைக்கு ரொம்ப ஜாகிரதையா இருக்கு. என்னதான் ஜாகிரதை, ஏன்னா அவளுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை நம்ம கிட்ட வரணும். அவள்கிட்ட ஒரு நல்லது இருக்கு, ஒற்றுமை இருக்கு. அந்த ஒற்றுமை நமக்கு இருக்கிற மனோ அதான் தெரியுற. அதைத்தான் இண்ட குலம்னு தெரிவிக்கிறாங்க.
உயர்ச்சியாக ஒத்து போனால் பரவாயில்ல. இவ சரி சுவாமி அவ ஒத்து போயிட்டாளேன்னா அப்ப அது உயர்த்தியனா? தாழ்ச்சியாக ஒத்து போயிட்டு இருக்கா, தாழ்ச்சியால ஒத்து போயிட்டு இருக்கா. நல்ல உயர்த்தியா ஒத்து போயிருந்தா பரவாயில்ல. ஏன்னா ராவணனுக்கும் கும்பகர்ணனுக்கும் எத்தனை சக்தி தெரியுமா? கும்பகர்ணன் ஆனா அந்த சக்தி, அந்த சக்தியை இப்ப சில பேருக்கு நிறைய சக்தி இருக்கும், அந்த சக்தியை தீய விஷயத்துல பயன்படுத்துவா. அத ராவணனுக்கும் கும்பகர்ணனுக்கு இருக்க சக்தி வைக்கின்றே கைங்கரியம் பண்ணதில் ஈடுபட்டு இருந்தா எத்தனை நன்மை கிடைச்சிருக்கும், எத்தனை நன்மை கிடைச்சிருக்கும். அதத்தான் இண்டர், இண்டர்னா மிக தாழ்ந்தவர்கள், மிக இண்ட குலம், மிக தாழ். மேலும் சொல்றாரு என்ன தெரிவிக்கிறான்னா, இவர்களை சண்டாளன் தெரிவிக்கிறார். இவர்களை சண்டால், சண்டாளன்னா பிறப்பால் சண்டாளன் கிடையாது. இது ஸ்ரீமத்தின் உள்ள தெரிவிக்கிறார் பிரலோகாச்சாரியர். ஜாதி சண்டாளன் கூட வாய்ப்பு உண்டு, ஓய்வு உண்டு, கர்ம சண்டாளன் ஓய்வு இல்லைன்னு பிரலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். இங்க பிறப்பால சண்டாள தன்மை தெரிவில. அப்ப என்ன சொன்னா, ஜாதியில சண்டாளா பிறந்தா தப்பு இல்லை, அந்த ஜாதியை பத்தி ஆழ்வார் சொல்ல வரல. என்னன்னா அப்படின்னா சண்டாளன் சொல்றாருன்னா ஆழ்ந்த ஆச்சாரம் படைத்தவர்கள். ஏன்னா தேவர்கள் பகவானுக்கு பிடிக்கிறது நல்ல செய்கிறார் இல்லையா, தாழ்ந்த ஆச்சாரம், நல்ல எண்ணம் கிடையாது. இதுதான் சண்டாள தன்மை. அந்த சண்டாளம் தான் இண்டை குலம். இண்டை குலம் ஏன்னா தாழ்ச்சி அவ்வளவுதான் அவ்வளவு இருக்கு. இண்டை குலத்தை எடுத்து கலைந்த இருடிகேசன் தெரிவிக்கிறார். என்னன்றது நாளைக்கு சாயங்காலம் பார்க்கலாம். நாளைக்கு சாயங்கால காலட்சேபம் உண்டு. நாளைக்கு கார்த்தால 10 மணிக்கு பாகவதம் காலட்சேபம் உண்டு. நாளைக்கு ஒரு நாள் தான் இந்த வாரம். நாளைக்கு சாயங்காலம் திருப்பல்லான் உண்டு. ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்க பிரார்த்திக்கணும். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவிலேசனம், ஆச்சாரியன் திருவிலேசனம், பாகவதார் திருவடிகளே சரணம்.